நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்படுதான வேதவசனம் பசுத லூக்கா என்பவருடைய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதி நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமார்த்திகளில் ஒருத்தி, அவள் பெயர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். சரி, போதும். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதி நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமார்த்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. இன்றைக்கு நம்ம கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால் The angel of God visiting சகரியா. கர்த்தருடைய தூதனானவர் சகரியாவை சந்திப்பது. கர்த்தருடைய தூதனானவர் சகரியாவை சந்திப்பதை லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். நியூ டெஸ்டமென்ட் அவ்விதமாக ஆரம்பிக்கும். நீங்க கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், பைபிளை படிக்கும் பொழுது அது ஒரு ஸ்டோரி புக் அல்ல, அல்லது நம்ம அதை படித்து ஆசீர்வாதங்கிறதுக்காக கடமைக்காக படிச்சு பிரயோஜனம் இல்லை. பைபிளை படிக்கும் பொழுது இந்த வார்த்தையை எழுதின தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். நம்ம வேற யாரும் நமக்கு சொல்லாத, அந்த பைபிள் படிக்கும் பொழுதே இந்த வார்த்தையை எழுதின கர்த்தர் நம்ம கூட பேசுகிறார். ஜெபிக்கும் பொழுதே ஆண்டவர் பேசுகிறார். எத்தனை பேர் அந்த அனுபவத்தை பெற்றிருக்கீங்க? ஆனால் அந்த வேர்டு நம்ம கூட பேசணும். வேர்டுக்கு அவ்வளோ பவர் இருக்குது, ஜீவனதாக இருக்குது. அந்த வேர்டை எழுதின கர்த்தர் நம்ம கூட பேசுவார். ஹல்லேலூயா. நியூ டெஸ்டமென்ட் இதை பைபிள் எல்லாமே தேவனுடைய ஆவியால் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாமே ஒரு ஆர்டராக எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் அங்கே ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆர்டர் வச்சிருக்கிறார். அவர் ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கிறார். அவ்விதமாக தான் அது எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் ஆவினாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்பொழுது நீங்க கவனிக்கும் பொழுது இந்த நியூ டெஸ்டமென்ட் எப்படி ஆரம்பிச்சதோ அப்படியே நியூ டெஸ்டமென்ட் முடிகிறது. நியூ டெஸ்டமென்ட் எப்படி ஆரம்பிக்கிறது என்றால் ஏஞ்சலிக் விசிட்டேஷனோட ஆரம்பிக்கிறது. ஏஞ்சலிக் விசிட்டேஷனோட ஆரம்பித்து அது எப்படி முடிகிறது என்றால் ஏஞ்சலிக் விசிட்டேஷனோட முடிகிறது. தேவதூதன் சந்தித்தான் என்று பைபிளை வாசிக்கிறோம். தேவதூதர்கள் சந்தித்தார்கள். தூதருடைய சந்திப்பிலே அது ஆரம்பித்து தூதருடைய சிந்திப்பிலே அது முடிவடையும். இப்பொழுது நம்ம நியூ டெஸ்டமென்ட் முடிகிற நேரத்தில் வந்திருக்கோம். ஆனால் சகரியா, எலிசபெத்து, மரியாள், இந்த யோவான் ஸ்நானகன் இவங்க எல்லாமே எங்கே இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் கன்னிங்ல இருந்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் கன்னிங்ல இருந்தாங்க. நம்ம இன்னைக்கு செகண்ட் கன்னிங்ல இருக்கிறோம். நியூ டெஸ்டமென்ட் புதிய ஏற்பாடு ஆரம்பத்திலே இருந்தார்கள். நம்ம புதிய ஏற்பாடின் முடிவிலே இருக்கிறோம். ஆமென். புதிய ஏற்பாடு எப்படி ஆரம்பித்ததோ அப்படியே தான் புதிய ஏற்பாடு முடிகிறது. புதிய ஏற்பாடு 2000 வருஷத்துக்கு முன்னால ஆரம்பித்தது. இப்பொழுது நம்ம முடிவு நேரத்தில் நம்ம இருக்கு. நான் இப்பொழுது ஓல்ட் டெஸ்டமென்ட் பேசுறேன். நியூ டெஸ்டமென்ட் பேசும் பொழுது அது எப்படி ஆரம்பிக்கிறது என்றால் லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய தூதன் சகரியாவை சந்தித்தார். The angel of God came and visited Zachariah. இத சகரியாவை கர்த்தருடைய தூதன் சந்தித்து ஒரு செய்தியை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு நற்செய்தியை சொல்லுகிறதை நம்ம காண்கிறோம். அந்த செய்தியை கேட்ட உடனே அது நிறைவேறுகிறதையும் நம்ம காண்கிறோம். அதே போல கர்த்தருடைய தூதனானவர் சகரியாவை சந்தித்த அதே கர்த்தருடைய தூதன் இதோ மரியாளை சந்திப்பதை நம்ம காண்கிறோம். அந்த மரியாளை சந்தித்து அவளுக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கும் பொழுது அவள் அதை விசுவாசித்தாள். உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுளை என்று விசுவாசிக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார். அது ஒரு ஏஞ்சலிக் விசிட்டேஷன். இது பாருங்க, என்ன தெரிந்தால் சகரியாவை சந்தித்த அதே கர்த்தருடைய தூதன் 6 மாசத்துக்கு பின்பு மரியாளை சந்திப்பதை பாருங்க. 2 பேருக்கு என்ன செய்தி கொடுக்கப்பட்டது என்றால் நீங்க ஒரு குமாரனை பெறுவீர்கள் என்று சொல்லப்பட்டது. 2 மகத்தான நபர்களை அவர்கள் பெறுகிறார்கள். சகரியாவும் எலிசபெத்தும் யோவான் ஸ்நானனை கொண்டு வருகிறார்கள், முன்னோடியை கொண்டு வருகிறார்கள். இதோ மரியாள் கர்த்தரை எங்க மாம்சத்திலே கொண்டு வருகிறார். எவ்வளவு பெரிய நற்செய்தி பாரு. சாதாரண ஜனம், ரொம்ப சாதாரண ஜனம். அவங்களுக்கு அந்த ஏஞ்சலிக் விசிட்டேஷன் வந்தது.
ஏஞ்சல் கர்த்தருடைய தூதன் வந்து அவர்களை சந்தித்த எதிர்பாராத நேரத்திலே திடீரென்று கர்த்தருடைய தூதன் தோன்றினார். அவனுக்கு ஒரு செய்தியை சொன்னார். அது சீக்கிரத்திலே அது நிறைவேறினது. ஆனா இது வேற யாரும் அந்த ஏஞ்சலிக் விசிட்டேஷன் பாருங்க, அந்த அந்த அவங்களுக்கு தான் வந்துச்சு. ஒழிய அந்த இஸ்ரேல் நாட்டில் பிரதான ஆசாரியர்கள் இருக்கிறார்கள், பரிசேயர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு பெரிய பக்திமான்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த ஏஞ்சல் விசிட்டேஷன் வரல. கர்த்தருடைய தூதன் வந்து அவங்களெல்லாம் சந்திக்கிறார். அதன் மீது இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு மரியாள் கர்ப்பவதியாகி 9 மாசத்துக்கு பின்பு இயேசு கிறிஸ்துவை பெற்றிருப்பாள். 9 மாசத்துக்கு பின்பு இதோ கர்த்தருடைய தூதன் இங்க வந்து மேய்ப்பர்களுக்கு தரிசனமாகி, இதே போல உங்களுக்காக இதோ கிறிஸ்து என்ற ரட்சகர் தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார், நீங்கள் போய் என் பிள்ளையை பாருங்கள், பிள்ளையை கந்தையை சுற்றி முன்னாடியிலே கடத்திருக்க காண்பீர்கள் என்று சொல்லப்படும் பொழுது அந்த ஏஞ்சலிக் விசிட்டேஷன் வருகிறது. சகரியா, மரியாள், அதன் மீது ஷெப்பர்ட். சகரியாவுக்கு தோன்றி 6 மாசத்துக்கு பின்பு மரியாளுக்கு வருகிறது. பின்பு 9 மாசத்துக்கு பிறகு ஷெப்பர்டுக்கு வருகிறது. ஆனா ஏஞ்சலிக் விசிட்டேஷனோட நியூ டெஸ்டமென்ட் ஆரம்பிக்கிறது. அதே போல அப்போஸ்தலர் நடவடிக்கை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த முதலாம் சபையானது தோன்றும் பொழுது அங்கேயும் ஏஞ்சலிக் விசிட்டேஷன் வருது. பேதுரு சர்ச்சாலையில் இருக்கும் பொழுது சபையா ஊக்கமாக ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்தார். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். கர்த்தருடைய தூதன் வந்தார், வெளிச்ச அறையிலே பிரகாசித்தது. அதுல இருந்து கர்த்தருடைய தூதன் வந்து பேதுரு தட்டி எழுப்புறார், பேதுரு எழுப்பு, சட்டையை போட்டுக்க, செருப்பை மாட்டிக்க, வெளியே வா. இதை வளர்ந்துட்டே இருக்கிறான், கதவு தானா திறக்கிறது. பின்பு நேர மார்க்கெட் வீட்டில் போக சொல்ல அங்கே ஜெபிச்சு கொண்டிருக்கிறாங்க. பேதுரு வந்து விட்டார். ஹல்லேலூயா. எப்படி கர்த்தருடைய தூதன் வந்து அவர்களை விடுதலையாக்குறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலே நம்ம என்ன வாசிக்கிறோம் என்றால், அந்த அப்போஸ்தலர்களை ஏரோது சிறைச்சாலையிலே போட்டிருக்கும் பொழுது அடுத்த நாள் அவளை சிறைச்சேதம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய தூதன் போய் என்ன செய்கிறார் என்றால், அந்த சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து நீங்கள் போய் இந்த ஜீவ வார்த்தையை வந்து போதிங்க என்று சொல்லும் பொழுது அவள் ஜீவ வார்த்தையை போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே போய் சிறைச்சாலையை பார்த்தா கதவு பூட்டி இருக்கிறது, ஆள் இல்லை. எப்படி போனாங்க? எல்லாம் பத்திரமா பூட்டி இருக்குது. கோச்சர்களுக்கு அங்க காவல் காத்து போனாங்க. அவங்க ஜீவ வார்த்தையை போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த மிரக்கல்! கர்த்தருடைய தூதன் வந்து என்ன செஞ்சார்? அக்கினி சம்பத்திலே ஜெனரல் பவுலை சந்தித்தார் என்று பார்க்கிறோம். பவுலே, சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? அண்ணரே நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இதை கர்த்தருடைய தூதன் வந்து அங்கே பவுலை சந்திப்பதை 9ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே பிலிப்பு வந்து கர்த்தருடைய தூதன் என்ன சொல்கிறார்? நீ போ, வனாந்தர மார்க்கமா போ. அங்க ஒருத்தன் ரதத்துல போய் கொண்டிருக்கிறான், பைபிள் படிச்சுட்டு போயிட்டு இருக்கிறான், ஏசாயா 54 படிக்கிறான், அவனுக்கு ஒன்றும் புரியல. நீ போய் சொல்லு, அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறான். கர்த்தருடைய தூதன் வந்து அவனை வந்து ஆவியிலே கொண்டு போய் இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி டைமென்ஷனல் டிராவல் அங்கே பண்ணி ஆசத்திலே காணப்படுகிறான். அங்க பாருங்க கர்த்தருடைய தூதன் அப்போஸ்தலர்கள். அப்படிதான் அது ஆரம்பிச்சு. நியூ டெஸ்டமென்ட் அப்படிதான் ஆரம்பிச்சிச்சு. முதலாம் சபை அப்படிதான் ஆரம்பிச்சது. இத கர்த்தருடைய தூதன் அங்கே தோன்றினார். இன்னைக்கு கர்த்தருடைய தூதன் வந்தாருன்னா நீங்க பைபிள்ல இல்லாத புதுசுலாம் சொல்றீங்க. நீங்க பைபிளை நல்லா படிச்சு பாருங்க, அது எப்படி ஆரம்பிச்சோ அப்படிதான் முடியும். எப்படி ஆரம்பிச்சோ அப்படிதான் முடிவடைய வேண்டும். பைபிள்ல எல்லாமே எப்படி ஆரம்பிக்குதோ அதே மாதிரிதான் அது முடிவடையும். அது ஏஞ்சலோட ஆரம்பிக்குது. ஏஞ்சலிக் விசிட்டேஷன். தூதன் வந்து சந்திக்கிறார், தூதன் வந்து செய்தியை சொல்லுகிறார், தூதன் அவளை லீட் பண்ணுகிறார், தூதன் வந்து அவனுடைய வாழ்க்கையில இருக்கிற பர்பஸ் சொல்லுகிறார். அவ்வளவுதான் அவனுக்கு தெரியாது, எதற்காக உலகத்துல வந்தோன்னு தெரியாது, அந்த தூதன் சொல்லவனா தெரியாது. அதனால வந்து அவளுக்கு சொல்லுகிறார், அவங்களை லீட் பண்ணுகிறார், அவங்களை கைட் பண்ணுகிறார், அவங்களை பாதுகாக்கிறார், அவங்களை பயன்படுத்துகிறார், அவங்களை அனைட் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்படி ஆரம்பித்தது என்றால் இப்பொழுது நம்ம நியூ டெஸ்டமென்ட் கடைசியில இருக்கிறோம். அது அப்படிதான் முடிவடைய வேண்டும். எத்தனை பேர் விசுவாசம்? புறஜாதிகளின் ராஜ்யம் எப்படி ஆரம்பிச்சதோ அப்படியே அது முடிவடைகிறது என்று சொல்றார். புறஜாதிகளின் ராஜ்யம் எப்படி ஆரம்பிச்சது? நேபுகாத்நேச்சார் பீரியட்ல ஆரம்பித்தது. அது வந்து மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், அதன் பின்பு கிரேக்க ராஜ்யம், அதன் பின்பு ரோம ராஜ்யம், இப்ப இரும்பு களிமண்ணும் பாதத்தின் நாட்கள் நடந்திருக்கும். அது எப்படி ஆரம்பிச்சதோ அப்படி முடிவடைந்தால் நேபுகாத்நேச்சார் பொன்சலை ஏற்படுத்தி எல்லாரையும் கட்டாயப்படுத்தி அங்க வந்து வொர்ஷிப் பண்ண வச்சான். குளோபல் வொர்ஷிப், எல்லாருமே சேர்ந்து வணங்க வேண்டும். அந்த மேலதாளங்கள் வணங்கும் பொழுது அந்த பொன்சலை வணங்க வேண்டும். வணங்காதவர்களை அக்கினி சூளையில போடப்படும். அது அப்படிதான் முடிவடையும்.
அது மிருகத்தை வணங்குவதில் தான் முடிவடைய வேண்டும். இப்பொழுது நம்ம நாட்டிலே அதிகமான சூழல் தான் உருவாயிருக்கு. இப்பொழுது என்றால் அந்த விக்கிரக வழிபாடு இப்பொழுது வந்திருக்கிறது. மத சம்பந்தமான புதிய கட்சி தோன்றின உடனே மதவாதிகள் இதுதான் காரணம் என்று நினைத்து அவர் இந்தியாவை விக்கிரகாரனை நாடாக மாற்ற வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் எல்லாத்துக்குமே ஒரு பவுண்டரி வைத்திருக்கிறார். எல்லாமே அவரை கண்ட்ரோல்ல இருக்கு. மனுஷன் நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று சொல்லலாம். மேல இருந்து உத்தரவு இல்லாம எதுவுமே செய்யலாம். கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம ஒரே மெய்யான தேவனை ஆராதிக்கிறோம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல சிலை வழிபாடு செய்யப்படும். இன்னைக்கு சிலை வழிபாடு விக்கிரகாரனையானது மத தீவிரவாதிகள் மத கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஆரம்பித்ததோ அப்படிதான் அது முடிவடைய வேண்டும். இப்பொழுது அப்படிதான் வந்திருக்கு. அதனால நம்ம கடைசி காலத்துல இருக்கு. ஏஞ்சலிக் விசிட்டேஷனோட நியூ டெஸ்டமென்ட் ஆரம்பித்தது. அது ஏஞ்சலிக் விசிட்டேஷனோட தான் முடிவடைய வேண்டும். ஒரு ஜாதியின் ராஜ்யம் விக்கிரகாரனில் ஆரம்பித்தது. இதாவது விக்கிரகாரனில் தான் முடிவடைய வேண்டும். அது அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்தியா அதை நோக்கி தான் போய்கொண்டிருக்கிறது. நாம் அமிதமான ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது முடிவு காலம் என்பதற்கு அது அடையாளமாக இருக்கிறது. அங்க கவனிக்கும் பொழுது எழுதியிருந்தால் இப்பொழுது நியூ டெஸ்டமென்ட் முடியும் பொழுதும் அந்த ஏஞ்சலிக் விசிட்டேஷன் வந்தது என்று சொன்னால் ஏதோ எல்லாருக்குமே அது வினோதமாக தெரிகிறது. சாமர்த்த மக்களுக்கு அது ஒருவேளை அவங்களுக்கு ஃபால்ஸ் டாக்ட்ரின் என்று சொல்லுவார்கள். அது அப்படி பைபிள்ல இருக்குது. அவங்க பைபிள் சரியா படிக்கல. அவங்க பைபிள் பசுத்தாவி இல்லாம பைபிள் படிக்கிறதால அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகல. இன்னைக்கு கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்திருக்கிறார். எங்க போட்டிருக்குது? வெளிப்படுத்தல் 10:6 பலமுள்ள வேறொரு தூதன் வானத்தில் இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களை போலவும். நீங்க வெளிப்படுத்தல் ஃபுல்லா வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய தூதன் தான். கர்த்தருடைய பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் இறங்கி வர கண்டேன். அவனுடைய முகம் சூரியனை போல இருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவன் சிங்க கட்சிப்பது போல கட்சித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது கர்த்தருடைய தூதன் நாங்கள் எழுதியிருக்கிறோம். அவருடைய காலத்துல 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அந்த 7 நட்சத்திரம் 7 சபை கால தூதர்களும் அந்த 7 சபை கால தூதர்களுக்கும் 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. அவருடைய எக்காலங்களை ஊதினார்கள் என்று வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த தூதர்களுக்கு கோபகலசங்கள் கொடுக்கப்பட்டது, பொற்கலசங்கள் கொடுக்கப்பட்டது. தேவ கோபாக்கினை அவர்கள் பூமியிலே ஊற்றினார்கள், சமுத்திரத்திலே ஊற்றினார்கள், ஆகாயத்திலே ஊற்றினார்கள், மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினார்கள், ஐப்ராத்தி என்ற நதியின் மேல் ஊற்றினார்கள். நம்ம பார்ப்போம். வெளிப்படுத்தல் 16 நம்ம வாசிப்போம். அந்த ஏஞ்சல் தான் கர்த்தருடைய தூதன் என்ன செய்யறார்கள்? அந்த யோவானுக்கு எல்லாத்தையுமே காண்பிக்கிறது நம்ம வாசிப்போம். இவ்விதமாகவும் அது தூதர்கள் தான் முடிவடை. கடைசியில் ஏஞ்சலிக் விசிட்டேஷன் நம்ம இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு காலத்தில் இருக்கிறோம். அந்த பேக்ரவுண்டை நீங்க பாருங்க. இப்பொழுது அந்த 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் 4, 5, 6 அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது லூக்கா 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அந்த சகரியா வாழ்ந்த காலம் என்ன, அந்த பேக்ரவுண்ட் என்னன்னு நம்ம பார்க்கும் பொழுது அவன் எந்த நாட்களில் வாழ்ந்தான? ஏரோதின் நாட்களில் வாழ்ந்தான் என்று சொல்லுவாங்க. ஏரோது ஒரு கொடுங்கோல் மன்னனா இருந்தான். 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளெல்லாம் கொன்று போட்டான். அவன் தான் ஆட்சியில இருக்க வேண்டும், வேற யாருமே வரக்கூடாது என்று நினைக்கிற மனப்பான்மை உடையவர். அதுபோல அரசியல்வாதிகள் தாங்கள் கண்ட்ரோல்ல எல்லாமே வரும் அப்படிங்கிறது என்னன்னா அந்த மனப்பான்மையோடு செயல்படும். அந்த மனப்பான்மையோடு செயல்படக்கூடாது. மக்களுடைய ஆட்சி இது ஜனநாயகம். ஒரு மனுஷனுடைய டிக்டேட்டர்ஷிப்ல கொடுங்கோல் ஆட்சி கிடையாது. அதனால் அரசியல்வாதிகள் தன்னுடைய ஒரு மனுஷனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எல்லாம் வரணும், தன்னை கடவுளாக நினைக்க வேண்டும் என்று இவ்விதமாக நினைக்கும் பொழுது அது ஏரோதுடைய ஆவியாயிரு. அந்த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் எப்படி இருந்தது? மோசமான சிச்சுவேஷன். ஏரோது என்ற கொடுங்கோல் மன்னன், அதிகார மனப்பான்மையுடையவன், தன் ஆதிக்கத்தின் கீழ் எல்லாரும் இருக்க வேண்டும், அப்படி இல்லை என்றால் கொலை செய்து போடுவான். அவ்விதமான ஒரு மனுஷனுடைய நாட்களிலே ஜீவிக்கிறார். அந்த விதமான ஒரு அரசாங்கத்தின் கீழ் அவர்கள் இருக்கிறார்கள். இதோ ஸ்டேட் கவர்மெண்ட் விதமாக இருக்கிறது, சென்ட்ரல் கவர்மெண்ட் சீசராக இருக்கிறார்.
அங்கேயும் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தது. நம்மளும் இன்னைக்கு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கீழையும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கிறோம். நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் நம்ம தேவன் நம்மை ஆளுகை செய்தாலும் மாம்சபரமாக உலகப்பரமாக ஒரு மனுஷனுடைய ஆட்சியில தான் நம்ம இருக்கிறோம். ஒரு மனுஷன் தான் நம்மை ஆளுகை செய்கிறார். ஒரு கவர்மெண்ட் தான் நம்மை ஆளுகை செய்கிறது. அதனால நம்ம இந்த கவர்மெண்ட் விடுதலை பெற்று தேவனுடைய ராஜ்யம் வரை காத்துக்கிறோம். இயேசு 1000 வருஷம் உலகத்தை ஆட்சி செய்தார். அங்கே நீதியும் சமாதானம் சந்தோஷம் உண்டு. அந்த ராஜ்யம் நமக்குள்ள போனா இப்போ உங்களுடைய ஹார்ட்ல அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறது? தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறதே. வாசிக்கிறோம். இது அங்கே இருக்கிறது இங்கே இருக்குன்னு சொன்னாங்க. முதலாவது நம்முடைய ஹார்ட்ல தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிற பொழுது உங்களுடைய ஹார்ட்ல நீதி சந்தோஷம் சமாதானம் இருக்கும். அல்லது நீதி இருக்காது, மனசுல வந்ததெல்லாம் பேசுறது. இந்த மனுஷனுடைய இறைப்பு தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஆளுகை. அங்க நீதி இருக்குது. இத நீதி என்ற சமாதானம் சந்தோஷம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மை சுத்தி பல காரியங்கள் இருந்தாலும் நம்முடைய ஹார்ட்ல unspeakable joy இருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லி முடியாத சந்தோஷம் இருக்கிறது. ஆமென். நம்முடைய இதயத்தில் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. நம்ம மனுஷனுடைய ராஜ்யங்கள் ஒழிஞ்சு தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருக்கிறோம். ஆமென். இப்பொழுது இவங்க ஏரோது ராஜ்யத்தில் இருக்கிறார்கள். அங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஏரோது ராஜ்யமாக இருக்கிறது. அவன் ரொம்ப மோசமானவன், ஈவி இறக்கம் இல்லாதவன், ஜனங்களை தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் வைத்து தானே ஆதிக்கம் செலுத்த வேண்டும் நினைப்பான். ஜனங்களுடைய நன்மைகளை அவன் பார்க்க மாட்டான். இதோ விதமான ஒரு மனுஷன் ஆட்சியில் இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் சீசர் ரோமாபுரியில இருக்கிறார். இது அந்த சீசருடைய ராயனுடைய ஆட்சியிலையும் அவர்கள் இருக்கிறார். 2 கவர்மெண்ட் அவர் மேல இருக்கிறது. நாம இந்தியாவில் அப்படிதான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இது அவிதமாக இருக்கும் பொழுது இந்த எலெக்டட் பீப்புள் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த ஆவிக்குரிய உலகத்திலே அவர்களை காண்பர் காட்சியிலே கொண்டிருக்கும் பொழுது அவர் தேவனுடைய ராஜ்யம் வரை காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சிமியோன் தேவனுடைய ராஜ்யம் வரை காத்திருக்கிறான். ஹல்லேலூயா. மரியா யோசேப்பு தேவனுடைய ராஜ்யம் வரை காத்திருக்கிறார்கள். இந்த சகரியா எலிசபெத் தேவனுடைய ராஜ்யம் வரை காத்திருக்கிறார்கள். எத்தனை பேர் நம்ம காத்திருக்கிறோம்? நம்ம மில்லேனியம் வரை காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இதே மாதிரிதான் அவங்க இருந்தாங்க. அவருடைய தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாக இவர்கள் என்று அவர்கள் எதிர்பார்த்தார். எல்லாத்தையும் ஏரோதையும் ஆண்டவர் கர்த்தர் அந்த ரோமன் கவர்மெண்ட்டையும் அந்த ஹீரோடு கவர்மெண்ட்டையும் ஆண்டவர் அப்புறப்படுத்தி இத மேசியா அவர் எஸ்லேவை தலைநகரமா வச்சு ஆளுகை செய்வாங்க அவங்க எதிர்பார்த்தார். அவர் சஃபரிங் மேசியா வந்தார். அவர் ஆளுகை செய்யும்படியாக வரல. அது அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. இதோ நம்ம இன்னைக்கு அவர் ராஜாவாக உலகத்தை ஆளுகை செய்ய எதிர்நோக்கி எத்தனை பேர் எதிர்நோக்கி இந்த மனுஷனுடைய ஆட்சியில நமக்கு திருப்தி கிடையாது. மனுஷனுடைய ஆட்சியிலே சமாதானம் கிடையாது. தீவிரவாதங்கள், வியாதி, வறுமை, கலவரங்கள், போராட்டங்கள், இதோ என்றால் அநேகர் அநியாயமாக கொலை செய்யப்படுவது, பாவம் அதிகமாக இருக்கு. இவ்விதமான ஆளுகையை நம்ம விட்டு தேவனுடைய ராஜ்யம் வரை காத்திருக்கிறோம். ஆமென். அவங்களும் அவ்விதமாக காத்திருக்கும் பொழுதுதான் ஏஞ்சல் ஆஃப் காட் ஹல்லேலூயா கர்த்தருடைய தூதன் இங்கே வந்தார். ஆமென். அங்க எதிராக என்ன வாசிக்கிறோம் என்றால் அந்த சகரியா ஆசாரிய வகுப்பை சேர்ந்தவர். ஆசாரியர்களை தவிர வேற யாரும் தூபம் காட்டக்கூடாது. ஆசாரியர் தான் அங்க ஆசீர்வாத கூடாரத்திலே ஊழியம் செய்ய வேண்டும். ஆசாரியன் என்றால் அவன் ஆரோனின் குடும்பத்தை சேர்ந்திருக்க வேண்டும். ஆரோன் குடும்பத்தை சேர்ந்த அங்க அபியா என ஆசாரிய வகுப்பில் அவன் பிறந்திருந்தான். அவன் அவனுடைய ஃபேமிலி பிரீஸ்ட்லி ஃபேமிலி. இது ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தது. அவன் ஆசாரிய குடும்பத்தில் பிறந்திருக்கிறார். அங்க ஹெரிடிட்டரியா இருந்தது. ஊழியம் ஹெரிடிட்டரியா இருந்தது. இப்பொழுது ஹெரிடிட்டரி அல்ல, அது கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டதா இருக்குது. ஹல்லேலூயா. அவன் பழைய பாட்டு அப்படிதான். ஆரோனின் குடும்பத்திலே பிறந்தவர்கள் தான் ஆசாரியர்களாக வர முடியும். வேற யாரும் ஆசாரியர்களாக வர முடியாது. ஆனால் ஆரோனின் குடும்பத்தில் அவர் பிறந்திருந்தா இப்பொழுது என்ன வந்தால் கர்த்தரால் அழைக்கப்படாம ஊழியம் செய்யக்கூடாது. அது மேன்மையாக நபியாது. அது என்ன ஊழியம்னா உசியா செஞ்ச ஊழியம். 2 நாளாம் 26 உசியா தூபம் காட்ட போகும் பொழுது 80 ஆசாரிகள் நீர் அதை செய்யக்கூடாது, நீ ராஜாவா இருந்து கர்த்தருக்கு மகிமையா ஜீவியும், கர்த்தருக்கு ஊழியம் செய்யும். ஆனா ஆசாரிய ஊழியம் செய்வது தூபம் காட்டுவது உமக்கு அடுத்ததல்ல, அது ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியர்களுக்கு தான் அடுத்தார் என்று சொல்லும் பொழுது அவன் அவங்க மேல கோபப்பட்டு இடிச்சு தள்ளிக்கிட்டு அவன் தூபம் காட்ட போகும்போது நெத்தியில குஷ்ரோகம் வந்துச்சுனே
2 நாளாக 26 நீங்க வாசிக்கிறீங்க. கடைசியா அவனுடைய அரண்மனையை விட்டு அவன் வந்து குடிசையில குஷ்டரோகியாக மரண நாள் மட்டும் ஜீவித்தான் என்று பைபிள்ல போட்டிருக்கான். அரண்மனையில இருந்து லெப்பர் ஹவுஸ்ல போய் முடிஞ்சிச்சான். ஒருபோதும் அதுக்கு பிறகு அவன் தேவாலயத்துக்குள்ள வர முடியாமல் போய்விட்டான். இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியா ஊழியத்தை நடத்துறாங்க. 4 பேர் சேர்ந்து ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கிறாங்க. நீ இன்னைக்கு பேசணும், நாளைக்கு நான் பேசணும். அவங்களா ஞாபகம் கொடுக்குது, அவங்களா ரப்பையும் கொடுக்குது. ஒருத்தருக்கு அழைப்பு இல்லாமலே கொஞ்சம் 2-4 வருஷம் படிச்ச உடனே அங்கங்க வீட்டில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் ஊழியம் வந்து நல்ல மாதிரி இல்லை. அதனால்தான் ஊழியம் வந்து பலப்படல. இந்த நேரத்துக்குரிய செய்தி பலப்படலாங்க. கர்த்தர் தங்களை அழைத்தார் என்று உறுதிப்பாட வேண்டும். அவங்களோட அவங்கள வெண்டிகேட் பண்ணணும். கர்த்தர் அழைத்தார், அவங்க அழைப்பையும் தெரிந்து கொண்டு உறுதிப்படுத்தி ஜாக்கிரதையா இருக்கு. அந்த அழைப்பு வந்து கர்த்தரால் அப்பாசருக்கு அழைப்பை கொடுக்காம ஒருத்தர் பாசர் ஆகக்கூடாதுங்க. சென்னையில நிறைய பேர் அதிகமாக இருக்கிறார். அது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியம் அல்ல, அது நேர்மையாக லபியாது. ஆசாரியர்கள் சொல்றாங்க, 80 ஆசாரியர்கள் சொல்றாங்க, நீர் தூபம் காட்ட போகாட்டா, அது நீர் அப்படி செய்தால் அது உனக்கு நேர்மையாக லபியாது. அதே தான் இன்னைக்கும் கர்த்தரால் அழைக்கப்படாம அவருடைய அழைப்பு இல்லாம சில வேலை பார்க்கலாம் பாசரா இருக்கிறாங்க. போதுமான படிப்பறிவும் கிடையாது, போதுமான நாலேஜும் கிடையாது, இதற்கு போதுமான நல்ல ஜீவியமும் கிடையாது, அவங்களுடைய மன திரும்பவும் இல்லை. அதான் அவங்க பாசரா இருக்காங்க. ஏன்னா ட்ரெஸ்ல வேலை செஞ்சு பொசுட்டா அடிச்சதுனால அவங்க பாசரா இருக்காங்க. அவங்கள நம்மளும் பாசம் எப்படி சொல்லணும் எனக்கு மனசு வரல. எப்படி பாசம்னு சொல்றது? அவங்க சபை ஏற்படுத்திட்டால 4 பேர் வந்தாலும் பாசம்னு சொல்லிட முடியுமா? யார் ஆரம்பிச்சாலும் 4 பேர் வருவாங்க. யார் ஆரம்பிச்சாலும் 4 பேர் கண்டிப்பா வருவாங்க. உடனே அவங்க நாங்க பாசன்னு அவங்க நினைக்கிறாங்க. அது எப்படி கர்த்தரால் அங்கீகரிக்காம அழைக்காம எப்படி அவங்க பாசராக முடியும்? அந்த ஊழியம் எப்படி மேன்மையாக அது முடியாது. ஆசாரியர் ஆரோனின் வகுப்பை ஆரோனினுடைய குடும்பத்தை சேர்ந்தவனாக இருக்க வேண்டும். இங்க வந்து கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கும். உலக தோற்றத்துக்கு முன்னதாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்காதபடி பாசராக மாற முடியாது. நம்ம விசுவாசியா இருந்து பாசரை விட கூட அதிகமா ஊழியம் செய்யலாம். நேருக்கு சந்தித்து சொல்லணும். பாருங்க, இவன் வந்து இது ஆசாரிய வகுப்பை சேர்ந்தவன். ஹல்லேலூயா. எஸ்ரா ஆசாரிய வகுப்பை சேர்ந்தவன். எலியாசார் ஆசாரியின் வகுப்பு ஆசாரிய வகுப்பை சேர்ந்தவன். சாதோக் ஆசாரிய வகுப்பை சேர்ந்தவன். ஹல்லேலூயா. அது ஹெரிடிட்டரியா அப்படியே வந்து இப்பொழுது அது சகரியாவுக்கு வருகிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவன் மனைவியை குறித்து பார்க்கும் பொழுது எங்க சொல்லப்பட்டிருக்குது? அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி சொல்லப்பட்டிருக்கு. அந்த பீப்பாலத்தை வாசிக்கலாம். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. His wife was the daughter of Aaron. இது அவனுடைய மனைவி ஆரோனுடைய குடும்பத்துக்கு அவனும் வந்து ஆசாரிய வகுப்பை சேர்ந்தவன் தான். அப்ப 2 பேரும் பிளட் ரிலேஷன் உடையவங்க. 2 பேரும் சொந்தக்காரங்க, ஒரே ரத்தத்தை சேர்ந்தவர்கள். அவனும் ஆசாரிய வகுப்பு, இவனும் ஆரோனுடைய குமாரத்தின்னு சொல்லிருக்கு. பைபிள் என்ன போட்டிருக்குது? ஆரோனின் குமாரத்தின்னு போட்டிருக்கு. ஆரோன் 1400 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்தான். எலிசபெத் அங்க வரதுக்கு முன்னதாக 1400 வருஷத்துக்கு முன்னதாக இத ஆரோன் வாழ்ந்தார். இவள் ஆரோனின் குமாரத்தின்னு போட்டிருக்குதே, அது எப்படி பாஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரோன் வந்து மோசையோடு கூட இருக்கிறார். மோசே ப்ராஃபட், கர்த்தருடைய வார்த்தை மலையில போய் வார்த்தையை பெற்றுக்கொண்டு வருகிறார். 10 commandments and the law எல்லாம் பெற்றுக்கொண்டு வருகிறார். மகத்தான தீர்க்கதரிசி. அவனுடைய பிகர் பிரதர், எல்டர் பிரதர் தான் இந்த ஆரோன் வந்து ஃபர்ஸ்ட் ஹை பிரீஸ்ட். ஹல்லேலூயா. மோசையோடு கூட எப்பவும் இருக்கிறார். அவன் மோசையோடு கூட எப்பொழுதும் நின்று இதோ மகா பசுத்த ஸ்தலத்திலே கர்த்தரை சந்தித்து ஆசாரிய ஊழியம் செய்யும் பொழுது இந்த எலிசபெத் அவனுக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசம்? She was inside Aaron. இதோ ஆரோனுக்குள்ள வழி இருந்தார். ஹல்லேலூயா. Then Aaron was there with Moses. மோசையோடு கூட ஆரோன் நிற்கும் பொழுது she was inside of him. ஹல்லேலூயா. அவள் அவருக்குள் இருந்த அவள்தான் பசுத்தாவியானவருக்கு என்ன சொல்றார் என்றால் அவள் ஆரோனின் குமாரத்தி. ஹல்லேலூயா. ஆபிரகாம் வந்து மெல்கிசேதேக்கு தசமபாகம் கொடுக்கும் பொழுது இவர் லேவி அவருடைய அறையில் இருந்தார். அதே போல இவள் வந்து ஆரோனுக்குள் இருந்தார். ஹல்லேலூயா. எப்படி இருந்தார்? ஒரு ஜீனாக இருந்தார். ஹல்லேலூயா. ஜீவ அணுவாக இருந்தார். ஆமென். Now this woman is Aaron's daughter. She was in Aaron. Then Aaron was there with Moses. மோசையோடு கூட ஆரோன் இருக்கும் பொழுது
ஆரோனுக்கு தெரியாது தனக்குள்ள ஒரு குமார்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. 1400 வருஷத்துக்கு பிறகு அவன் வரப்போறா. ஹல்லேலூயா. அவனுக்குள்ள இருந்தாள். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசம். God knows exactly. கர்த்தர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க ஆரோனுக்கு அது தெரியாது. தனக்குள்ள ஒரு குமார்த்தி இருக்கிறாள். அவள் பேர் எலிசபெத். அவள் 1400 வருஷத்துக்கு பிறகு தோன்றுவாள். அவள் எலைஜாவை கொண்டு வருவாள். கர்த்தருக்கு முன்னோடியை கொண்டு வருவாள். அவ்விதமான ஒரு குமாரனை அவள் பெறுவாள் என்று அவனுக்கு தெரியாது. ஆனா கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். எத்தனை விசுவாசிக்கிறோம். God knows exactly. நம்ம எங்கே இருந்து வரணும், எங்கே ஃபேமிலியில இருந்து வர வேண்டும். இப்பொழுது நீங்கள் எங்கே இருக்கிறதையும் கர்த்தர் எக்ஸாக்டா இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் முதல் முறையாக இங்கே வந்திருக்கலாம். கர்த்தருக்கு தெரியும் நீங்கள் இந்த நேரத்தில் இங்கே இருக்க வேண்டும் என்று. பாஸ்டருக்கு தெரியாது. அல்லேலூயா. உங்களுக்கு அது தெரியாது. நீங்கள் இந்த இடத்துல இங்கே இருக்கிறீர்கள் என்றால் அது தேவன் அறிந்திருக்கிறார். ஆமென். God knows exactly what you were right back there. நீங்க முன்னால எங்க இருந்தீங்கன்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நம்ம எங்கே இருந்தோம் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவுக்குள் இருந்தோம். We were in Jesus. இயேசு கிறிஸ்து அங்கே கலிலேயா கடற்கரை ஓரமாக நடக்கும் பொழுது தம்முடைய சீசர்களை அழைக்கும் பொழுது நாம் அவருக்குள் இருந்தோம். அல்லேலூயா. அவர் பிலாத்துக்கு முன்னால் நிற்கும் பொழுது நாம் அவருக்குள் இருந்தோம். எத்தனை விசுவாசிக்கிறோம். ஸ்பிரிச்சுவல் ஜீனாக இருக்கிறோம். அல்லேலூயா. இன்று அவர் சிலுவையில் அறையப்படும் பொழுது நாமும் அவரோடு கூட அறையப்பட்டோம். அல்லேலூயா. அவர் அடக்கம் பண்ணப்படும் பொழுது நாமும் அடக்கம் பண்ணப்பட்டோம். அவர் உயிர்த்தெழும் பொழுது நாமும் உயிர்த்தெழுந்தோம். அல்லேலூயா. ஆனால் 2000 வருஷத்துக்கு பின்பு நாம இங்க வரணும், இங்க வந்து வார்த்தையை கேட்கணும் என்று அவர் அறிந்திருந்தார். அல்லேலூயா. இப்ப நம்ம காட்சியிலே தோன்றி இருக்கிறோம். அல்லேலூயா. அதான் அவள் ஆரோனின் குமாரத்தி. அவள் ஆரோனுக்குள் இருந்தாள். நம்ம கிறிஸ்துவுக்குள் இருந்தோம். அல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே நாம் அவருடைய சிந்தையில் இருந்தோம். எத்தனை விசுவாசிக்கிறோம். God knows everything. கர்த்தர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். இங்க இருக்கிற எல்லாரையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்ம எந்த ஃபேமிலியில பிறக்க வேண்டும், எப்பொழுது நம்ம வர வேண்டும், எல்லாவற்றையுமே கர்த்தர் அறிந்திருக்கிறார். All knowing God. தேவன் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறோம். நமக்கு தெரியாது, அதனால நம்ம ட்ரஸ்ட் பண்ணணும். அரசியல்வாதிகள் பெருமையா சொல்றாங்க, வாங்க அதை செய்திருக்கோம், இதை செய்திருக்கோம். நம்ம அப்படி சொல்றோம். நமக்கு இந்த நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. அவரால் வந்து நம்ம எதுவும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நமக்கு அந்த நாலேஜ் இருக்குது. பொலிட்டிஷியன்ஸ்க்கு அந்த நாலேஜ் கிடையாது. தேவனை அறியாது. அதனால கர்த்தர் நமக்கு அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம வந்து பெருமை பாராட்ட முடியாது. அவருடைய சித்தம் எல்லாமே எதுவும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. மறுபடி ஒண்ணும் செய்ய முடியாது. நாளைக்கு என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால நம்ம என்னன்னா we trust in God. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் கைப்பற்றுகிறார், அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. நியூ டெஸ்டமென்ட் அவிதமாக ஆரம்பிக்கும் பொழுது இதெல்லாம் அவிதமாகவே இன்றைக்கு முடிவடைவதாக இருக்கிறது. ஆரோனின் குமாரத்தியாகிய அந்த எலிசபெத் எப்பொழுது காட்சியிலே தோன்ற வேண்டும், எந்த காலத்திலே தோன்ற வேண்டும் என்பதை தேவன் அறிந்திருந்தார். அவள் தேவனுக்குள் ஒரு ஆட்ரிபியூட்டா இருந்தாள். அவளுடைய பாடியானது ஆரோனுக்குள் ஒரு ஆட்ரிபியூட்டா இருந்தது. பாடியை நம்ம தாழ்பண்டது பெறுகிறோம், சோலை நம்ம கத்தத்து பெறுகிறோம். எத்தனை விசுவாசி. நம்ம கர்த்தர் நம்ம ஏற்றோடைய காட்சியிலே கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இது நம்மால வந்தது அல்ல. நீங்க பிறந்த குடும்பத்தை நீங்க சூஸ் பண்ணணும். எனக்கு இவங்க தான் அம்மா அப்பாவா இருக்கணும் அப்படின்னு நீங்க உங்க அம்மா அப்பாவை சூஸ் பண்ணலாம். ஆண்டவர் சூஸ் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எந்த காலத்துல பிறக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நீங்க சூஸ் பண்ணல. இந்த கடைசி காலத்துல பிறக்கணும்னு ஆண்டவர் சூஸ் பண்ணியிருக்கிறார். எத்தனை சொல்லுங்க. நம்முடைய டேட் ஆஃப் பர்த் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நான் வந்து ஆணா பிறக்கணுமா பெண்ணா பிறக்கணுமா இத நீங்க சூஸ் பண்ணல. அது கர்த்தருடைய சூஸிங். ஹல்லேலூயா. நீங்க எந்த கண்ட்ரியில பிறக்கணும், அமெரிக்கால பிறக்கணுமா, இந்தியாவில பிறக்கணுமா, ஆஸ்திரேலியால பிறக்கணுமா, நீங்க இந்தியாவில பிறக்கணும், சென்னையில பிறக்கணும், நீங்க ஒரு தமிழனா இருக்கணும் சொல்லி கர்த்தருடைய. ஹல்லேலூயா. நம்ம சூஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. அது நம்மால வந்தது இல்லை. ஹல்லேலூயா. அது கர்த்தரால வந்தது. ஒருவேளை அது எப்படி இருந்தாலும் நம்ம இன்னைக்கு வார்த்தையில வந்ததுதான் பெரிய காரியம். ஹல்லேலூயா. சகல ஜனங்களின் ஜாதியில் இருந்து ஆண்டவர் அதை சூசிங் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அது நம்மால வந்ததல்ல, அது கர்த்தரால வந்தது. ஹல்லேலூயா. நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். எத்தனை விசுவாசிக்கிறோம். அதனால நம்ம இன்னைக்கு இங்கே இருப்பது இவர் கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. கர்த்தரால தான் நம்ம இங்கே இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம். அவள் அவருக்குள் இருந்தால் இன்றைக்கு உலகத்திலே வந்திருக்கிறார்.
பஸ்கமிங் பீரியட் அவளை கொண்டு வர வேண்டும் தேவன் நினைத்தார். நம்ம கிறிஸ்துவுக்குள் இருந்தோம், இப்பொழுது நம்ம இன்னைக்கு மாம்சத்தில் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை சூஸ் பண்ணி அவருடைய வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறார். காலிங் அண்ட் எலெக்ஷன் ரொம்ப முக்கியமான காரியம். ஒருவன் தன்னுடைய காலிங் தன்னுடைய எலெக்ஷனை தன்னுடைய தெரிந்து கொள்ள அறிந்தால் பாவம் செய்ய முடியாது, விழுந்து போக முடியாது. ஏதோ நம்ம முயற்சியில வந்த மாதிரி நினைச்சோம்னா அவங்க விழுந்து போவாங்க. தாங்க ஏதோ பெரிய சாதனை செய்த மாதிரி நினைக்கிறாங்க, அலைப்புண்டு தெரிவார்கள், ஸ்டெடியா இருக்க மாட்டாங்க. கருத்தை நம்மளை தெரிந்து கொண்டா நம்ம ஸ்டெடியா இருக்கும். அலுவலியா முடிவு நினைச்சிருப்போம். அலுவலியா வர வர குரோத் தான் ஆகவே ஒழிய நம்ம டவுன் ஆக மாட்டோம். ஏனென்றால் அவருடைய காலிங், அவருடைய எலெக்ஷன் அலுவலியா நம்மால வந்தது அல்ல, அது கர்த்தரால வந்தது. அலுவலியா நமக்கு அந்த டெஸ்டிமனி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கிறது. ஆமென். நம்ம அந்த பேக்ரவுண்ட பார்க்கும் பொழுது there were blood relation, this man and this woman blood relation. அவள் அதிகமாக இதோ அவள் ஜீவிக்கும் பொழுது கர்த்தருடைய கற்பனையின்படி எல்லாத்தையும் கரெக்டா ஜீவிக்கிறாங்க. அந்த ஆராசத்தை ரசிக்கிறார். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். கர்த்தருடைய கற்பனையின்படியும் அவருடைய வார்த்தையின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து ரெண்டு பேருமே ரியல் பிலீவர்ஸ். அடிக்கடி கூப்பிட்டு ஆலோசனை சொல்லுவார், நீ உன் மனைவியை நேசி அப்படி சொல்லணுமா, ஆவிக்குரிய நல்லா சொல்லணுமா. மனைவி அவருடைய சரீரத்தை நினைச்சு நீ மனைவிட்ட அன்பா இரு, சண்டை போடாது, ரெண்டு பேரும் சேர்ந்து ஜோம் பண்ணுங்க, ரெண்டு பேரும் எல்லா காரியத்தையும் கன்சல்ட் பண்ணி குடும்பத்தை நடத்துங்க, உன் இஷ்டமா குடும்பத்தை நடத்தாத, ஆதிக்கம் செலுத்தாத அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கணும். சிலருக்கு விவாதம் செய்து வச்சது மட்டுமல்ல, அடிக்கடி கூப்பிட்டு ஆலோசனை சொல்லி எனக்கு வேதனை கொடுக்குறாங்க, என்னைய நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறாங்க. ஆசிரியர் என்ன நினைப்பாரு, அவர் வேதனைப்படுவாரு, அப்படி கூட பயம் இல்லை. இங்க ரிலீஜியஸா வர்றது வீட்டுக்குள்ள போனா வேற மாதிரி, எலியும் பூனை மாதிரி இருக்கு. இதான் மாதிரி இருக்கு, இதான் கிறிஸ்துவ லைஃப் இருக்கு, இதான் ஒரு சரியான கடமை இல்லை. மனைவி என்ன செய்ய வேண்டும் என்றால் புருஷனோடு கூட எல்லாத்தையும் ஒத்து போய் கீழ்ப்படிய வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. ரியல் ஹஸ்பண்ட் ரியல் ஒய்ஃபா இருக்கு, அதனால தேவனை நாம மகிமைப்படும். அல்லேலூயா. சபைக்கு வந்தா மட்டும் போடாது, ரெகுலரா அட்டெண்ட் பண்ணிட்டால நம்ம மற்றவங்க நம்மள ரிலீஜியஸா நினைச்சுக்குவாங்களா? உள்ள போய் பார்க்கணும், வீட்டுல போய் பார்க்கணும். ரெண்டு பேரும் ஜோம் பண்றாங்களா? இல்ல, இவர் தனியா அவர் தனியா ஜோம் பண்றாரு. அப்படி எப்படி கடப்போம்? அந்த அங்க பிரேயர்ல ஒரு மனம் வராது. கல்யாணம் முடியல, கர்த்தர் கல்யாணத்தை மாற்றி பண்ணினார், இதோ கர்த்தர் எல்லா தேவையும் சந்தித்தார், விவாதம் ஆசீர்வாதமா நடந்தது, பாஸ்டர் நல்ல செய்தியை கொடுத்தார், ஏதோ ரொம்ப சந்தோஷம் தான். அதுக்கு பிறகு என்னது? ஆலோசனை கொடுக்கணும். என்ன இவ்வளவு சாட்சி கொடுத்தாங்க, எது ஆலோசனை கொடுக்கணும்? அந்த ஆலோசனை கொடுக்குற வேலையை வச்சுக்கிறாங்க. எனக்கு அந்த வேலையை யாரும் தராது. பிரசங்கத்தை கேட்கும் பொழுதே நீங்க ஒப்பு கொடுத்து, நான் தனிப்பட்ட பதமா உங்களை கூப்பிட்டு ஆலோசனை சொல்லக்கூடாது. அவங்கள விவாதம் செய்யறவங்க கணவன் மனைவியும் ஒருமனப்பட்டு தன்னுடைய குடும்பத்துக்காக ஜெயிச்சா, ஏன் கடன் வருது, ஏன் சோதனை வருது, ஏன் வாழ்க்கை டவுனா போகுது? உங்களுக்குள்ள ஒன்னஸ் ஆஃப் மைண்ட் இல்லை, ஒருமனப்பட்டு ஜெயிப்பது இல்லை. உங்களை ரெண்டு பேரும் நாங்கள் வேண்டிக் கொள்ள போற எந்த காரியத்தை கொடுத்தாலும் பூமியில ஒருமனப்பட்டால் பரலோகத்துக்கு பிதாவாகும். அல்லேலூயா. இது அவங்க செஞ்சவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க, கர்த்தரை மறந்துட்டாங்க, அவங்க மாம்சபுரமா உலகபுரமா ஜீவிக்கிறாங்க, அங்க எங்க உல்லாசமா போறாங்க, ஜபத்தை விட்டுருந்தாங்க. பிறகு சோதனை வந்த பிறகு மனசா வந்த பிறகு பாசத்தை வராங்க. எதுக்கு அது? ஆரம்பத்துல இருந்தே ஒழுங்கா ஆண்டவரை கடைப்பிடி ஜபிக்கிறது. நான் என் மனைவி விவாத நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் நாங்க ஒரு மனப்பட்டு தான் ஜெபிக்கணும். கர்த்தர் எங்களுக்கு நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் அந்த பேட்டர்னை நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாது? விவாதோட சாட்சி மட்டும் வருது, அது பின்பு சாட்சி வேற மாதிரி மாறி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம ரியல் ஃபேமிலி இருக்கும். அல்லேலூயா. இந்த சகரியாவும் எலிசபெத்தும் ஒரு மனப்பட்டு ஜெயிச்சார். கர்த்தருக்கு கர்த்தருடைய வார்த்தையை ஒரு மனப்பட்டு அவங்க கடைபிடிச்சாங்க. அல்லேலூயா. தேவனிட்ட நியமங்கள் எல்லாவற்றையும் இது அவர்கள் கடைபிடித்து அவ்விதமான ஒரு ஆவிக்குரிய செய்தார்கள். ரொம்ப நாளாக மிரக்கல் எதிர்பார்த்தார்கள். தங்களுக்கு ஒரு குமாரன் பிறக்க வேண்டும், ஒரு சந்ததி உண்டாக வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனாலும் என்ன செய்வது என்றால் அவனுக்கு அந்த கர்ப்பத்தின் கனி தாமதமாய்க்கொண்டே போனார். இப்பொழுது அவன் ஆசாரிய ஊழியத்தை செய்யும்படியாக வருகிறான். வரும்பொழுது திடீரென்று தெரிஞ்ச கர்த்தருடைய தூதன் வந்த உடனே அவனுக்கு ஒண்ணுமே ஓடல. அவன் ஜெபம் பண்ணி அந்த ஜெபத்தை விட்டுட்டான். இனிமேல் நம்ம ஓல்டேஜ் ஆகிவிட்டோம், நம்ம மனைவி ஓல்டேஜ் ஆகிவிட்டார்கள், இனிமேல் குழந்தை பிறத்துக்கு சாத்தியம் இல்லை. மிரக்கிள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை.
He didn't expect miracle. He didn't expect supernatural. இது ஆவிக்குரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை அவன் எதிர்பார்க்கவில்லை. இப்படி எதிர்பார்க்காம அவன் வழக்கத்தின்படி ஆசாரிய ஊழியத்தை செய்யும் பொழுது திடீரென்று கர்த்தருடைய தூதன் அங்க வந்து நின்ன உடனே அவனுக்கு என்னன்னையும் ஓடல. பயம் ஆயிடுச்சு. அவன் கர்த்தருடைய பயப்படாதே, சகரியாவே பயப்படாதே. அவன் ஏன் வந்து சொன்ன வார்த்தையை விசுவாசிக்க முடியவில்லை என்றால் இப்பொழுது ஆசீர்வாதத்தை மிரக்கல எதிர்பார்க்கிறத அவன் விட்டு விட்டான். அவன் தன்னுடைய ஓல்ட் ஏஜை பார்க்கிறான். ஹல்லேலூயா. தன் சரீரத்தை பார்க்கிறானே ஒழிய கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கல. ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறத அவன் பார்க்கல, தன் சரீரத்தை பார்க்கிறான். அந்த சரீரம் ஓல்ட் ஆகிவிட்டது. எப்படி இனிமேல் குழந்தை பிறக்கும்? அதனால அற்புதத்தை எதிர்பார்ப்பதை விட்டு விட்டார். ஆனா முதல்ல ஆரம்பத்துல ரொம்ப ஊக்கமா 2 பேரும் ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. இப்பொழுது அதை விட்டுட்டாங்க, எதிர்பார்க்கவே இல்லை. அந்த நேரத்துல கர்த்தருடைய தூதன் அவர் தோன்றுகிறார். ஆரம்பத்துல செல்போன் வரும் பொழுது இதை என்ன செய்யலாம், நான் செல்போன் வாங்கும் பொழுது திடீர்னு ரிங்கா பெல்ல அடிச்சு நான் என்ன செய்யறேன், எனக்கு எந்த பட்டன் நமக்குன்னு தெரியாது. அதனால என்ன செய்யறேன், எந்த பட்டன் இந்த சைடு நமக்கு போல அந்த சைடு நமக்குன்னா கால் கட் ஆயிடும். அதே போல நீங்க செல்போன் ஆரம்பத்துல வாங்கும் பொழுது எந்த பட்டன் அமுக்கணும் தெரியணும். நம்ம ஆன்சருக்கு அந்த பட்டன்ல அமுக்கினாக்கா ஆக்சஸ் கிடைக்கும். ஹல்லேலூயா. அல்லது ஆக்சஸ் கிடைக்காது. இப்போ எல்லாருக்குமே நல்லா தெரியும், பழகி போச்சு. அதனால எதை அமுக்கிறது, கால் அடிக்குதுங்க, நம்ம அங்க வேணா உடனே கட்டாயிரும். அதே போலதான் இவனுக்கு என்ன செய்யறால், இவனுக்கும் கொஞ்சம் பரலோகத்துக்கு தொடர்பு வருகிறது. கர்த்தருடைய தூதன் பரலோகத்துக்கு இறங்கி வருகிறார். இவனுக்கு ஒரு ஆக்சஸ் வருது, ஒரு கால் வருகிறது. ஆனா எப்படி ஆன்சர் பண்ணணும்னு தெரியல. செல்போனை எந்த பட்டன் அமுக்கணும்னு தெரியல. கரெக்டான பட்டன் அமுக்கு நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. அங்க வந்து தொடர்ந்து எதாச்சும் ஆக்சஸ் கிடைக்கும். சாமியல் நம்ம பைபிள் வாசிக்கும் பொழுது சாமியல் வந்து இளைஞனா இருக்கிறார், சின்ன பையனா இருக்கிறார். கர்த்தர் அவங்க கூட பேசணும்னு ஆசைப்படுறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இறங்கி வருகிறார், சாமுவேலை கூப்பிடுகிறார். செல்போன்ல என்ன பட்டன் அமுக்கணும்னு அவனுக்கு தெரியும். அவன் என்ன பட்டன் அமுக்கணும்னு அவனுக்கு தெரியாதனால அவன் என்ன செய்யறான் என்றால், இதை என்ன செய்தால் ஏதோ யாரோ ஏலிதான் நம்மளை கூப்பிடாரான்னு சொல்லிட்டு ஏலிகிட்ட போய் அவன் கேட்கிறான். அவருடைய 3 முறை அந்த சத்தம் கேட்டது. அப்பொழுது ஏலி நினைக்கிறார், கர்த்தர் தான் பேசுறார். ஹல்லேலூயா. நீ இந்த பட்டனை அமுக்கு. ஹல்லேலூயா. அமுக்குனா எல்லாமே டவுன்லோட் ஆயிடும். கம்ப்ளீட்டா ஃபைலை டவுன்லோட் பண்ணிடலாம். நீ பட்டனை அமுக்க தெரியல, நீ என்ன சொல்ற, கர்த்தாவே சொல்லு, அடியே கேட்கிறேன். ஹல்லேலூயா. அந்த வேர்டை சொல்லு, பட்டனை அமுக்குது. ஃபுல்லா டவுன்லோட் ஆகி போச்சு, ஃபைல் ஃபுல்லா டவுன்லோட் ஆயிடுச்சு. கர்த்தர் ராத்திரியில ஏலியை பற்றி, இதோ அவனுடைய ஊழியத்தை குறிச்சும் அதனுடைய முடிவை குறித்தும் சாமுவேலை ஆண்டவர் எப்படி கொண்டு வர எல்லாத்தையும் டீட்டெயிலா அந்த சின்ன பையன்ட்ட எல்லாத்தையும் நான் ஆண்டவர் சொல்லிட்டேன். அவனுக்கும் தேவனுக்கும் தொடர்பு வந்தது. ஹல்லேலூயா. பரலோகத்திலிருந்து அங்கே கர்த்தர் இறங்கி வந்து அந்த சிறுவனாகி அந்த இதை பொழுது அவனுக்கு ஒன்றும் புரியல. எப்படி பட்டனை அமுக்கணும், கர்த்தாவே சொல்லணும், அடியே கேட்கிறேன்னு சொல்லாட்டா தொடர்ந்து பேச மாட்டேன். இப்பொழுது அந்த ஏலி சொல்லி கொடுக்கிறார், இந்த பட்டனை அமுக்குன உடனே கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. டவுன்லோட் ஆகிவிட்டது, அக்சஸ் பண்ண தெரியும். சிலர் வந்து ரொம்ப ஊக்கமா ஜெயிப்பாங்க, ரொம்ப நீளமா ஜெபம் பண்ணுவாங்க, ரொம்ப ஜாஸ்தி வசனங்கள்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப அழகா ஜெபம் பண்ணுவாங்க. இது அறிஞ்சால் ஆனா இங்க இருந்து பாரு அங்க போகவே செய்யாது. எல்லாம் இதை வந்தோம், ஜெபம் பண்ணோம். இது நாங்க காலையில எழுப்பி 1:30 மணிக்கு 4 மணிக்கு 1:30 மணி நேரம் ஜெபம் பண்ணோம். என்ன ஜெபம் பண்ணுங்க, இங்க இருக்கு பாரு, இங்க தானே இருக்கு, அங்க போகலையே, ஆனந்து போகலையே. போனதான் அற்புதம் நடந்திருக்குமே. பாத்தீங்களா, நம்முடைய பாவத்தை அவர் மேல வைக்க தெரியும். ஹல்லேலூயா. நம்ம சின்சியரா ஜெபம் பண்ணா, மனத்தாழ்மையோடு ஜெபம் பண்ணா கண்டிப்பா நம்ம கிட்ட ஒரு பாதம் இருக்காது. ஹல்லேலூயா. நம்ம கிட்ட இருக்கிற காவல்கள், நம்ம கிட்ட இருக்கிற குழப்பங்கள், வாழ்க்கையில இருக்க எல்லாத்தையுமே பிரச்சனைகள் எல்லாம் அங்க வச்சிட வேண்டியதான். ஒன்றும் நம்ம கிட்ட இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் சிஸ்டர் பண்ணிடலாம். அவங்களுக்கு அந்த ஜெபத்துல அப்படி செய்ய தெரியும். அது அவ்வளவு நல்ல இருதயத்தை, இதயத்துல பல குழப்பங்களை வச்சிருந்தா உண்டு. எல்லா குழப்பம் இதயத்துல வர குழப்பங்கள்லாம் அங்கே தெரிவிக்கணும். ரொம்ப நீதி ஞானத்தை பேசி பிரயோஜனம் இல்லை. ஏற்று சொலக்கார கறிக்கு ஒரு வாதம் சொல்லுவாங்க. அதனால ரொம்ப ஞானம் பேசி பிரயோஜனம் இல்லை. நம்ம பாருங்களை எப்படி கர்த்தர் வைக்கணும் தெரியணும். ஹல்லேலூயா. அதனால பாருங்க, இவனுக்கு வந்து அந்த அக்சஸ் கிடைத்தது. ஹல்லேலூயா. ஆசாரிய ஊழியின்படி அவன் வந்து தேவசன்ல ஆசாரியை செய்து வருகிறான். 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் பொறுமைப்படி தேவசன்னிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்திருக்கிற காலத்தில், சரி, அதாவது அங்க வந்து ஆசாரியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆரோக்கிய குடும்பத்தை சேர்ந்தவங்க.
12 மாசம் வருஷத்துக்கு ஊழியம் செய்ய வேண்டியதா இருக்கிறது. அதனால சீட்டு போடுவாங்க. அப்ப என்ன போடுதுன்னா சீட்டை பெற்றான். 9 வருஷத்தை வாசிக்கலாம். ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுவதற்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுவதற்கு சீட்டை பெற்றான். நல்லா கவனிங்க. அந்த பேக்ரவுண்ட் சொல்ல உங்களுக்கு அது புரியும். ஆசாரியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு 50 ஆசாரியர்கள் இருக்கிறான்னு வைத்துக் கொள்வோம். அப்பொழுது என்ன சொன்னால் பல வேலைகள் இருக்குது. ஒண்ணு ஆட்டை இதை என்ன சொன்னால் கட் பண்ண வேண்டும், தோல் உரிக்க வேண்டும், அந்த பலிபீடத்துல தகரிக்கணும். அது ஒருத்தருக்கு வேலை. இன்னொருத்தருக்கு வேலை என்ன சொன்னால் அதெல்லாம் கழுவுறது, அந்த தண்ணீர் தொட்டில அந்த ஆட்டை கழுவுற வேலை இருக்குது. இன்னும் என்ன சொன்னால் குத்து விளக்கை கவனிக்கணும், மேச அப்பங்களை வைக்கணும், இது தூபம் காட்டுற வேலை. இப்படி பல வேலைகள் இருக்கும் பொழுது அவங்க நிறைய ஆசாரிகள் இருக்கிறாங்க. இதனால சீட்டு போடுவாங்க. 3 மாசத்துக்கு ஒரு டேன் மாறும். அதனால ஒருத்தருக்கு சீட்டுக்கு தூபம் காட்டுறதுக்கு யாருக்கு போடணும் எல்லா வேலையும் எழுதி போடும் பொழுது அந்த ஒரு சீட்டை எடுக்கும் பொழுது இதோ சகரியா ஹல்லேலூயா சகரியா ஜனவரி மாசத்துல இருந்து மார்ச் மாசம் வரைக்கும் கர்த்தருக்கு தூபம் காட்டணும். அந்த மார்ச் மாசம் முடிஞ்சோன்னா அவர் வீட்டுக்கு அதான் ஆசாரிய ஊழியம் மரபின்படி தேவசனையில் ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய மரபின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுறதுக்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டு சீட்டை பெறலாம். 3 months கோர்ஸ் மினிஸ்ட்ரி. அந்த 3 months முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போயிடும். அதுக்கு பிறகு வேற ஒருத்தர் அதை செய்வாங்க. இப்படி சீட்டு போட்டு அந்த வேலையை நியமிப்பாங்க. 3 months ஒரு முறை அவங்க ஊழியத்தை மாற்றிக் கொள்வார்கள், சீட்டு போடுவார்கள். இதெல்லாம் அநேக ஆசாரிகள் இருக்கிறார். இவ்விதமாக செய்யும் பொழுது இவன் தூபம் காட்டுவதற்காக சீட்டை பெற்றான் என்று சொல்லப்படும். தூபம் எது அடையாளமா இருக்கிறது? இன்சென்ஸ் ரெப்ரசன்ட் பிரேயர். ஹல்லேலூயா. தூபம் காட்டுவது ஜெபத்துக்கு அடையாளமாய் இருக்கு. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த 4 ஜீவன் 26 ரூபமும் தங்கள் சுரமண்டங்களையும் பசுத்தவான்களால் ஜபங்களால் இருந்த தூப கலசங்களையும் பிடித்துக் கொண்டு வணக்கமாய் ஆட்டுக்குட்டியாக முன்பாக விழுந்து அவருக்கு எப்படி துதி செலுத்தினார்கள் என்று வாசிக்கும். அதனால அந்த பசுத்தவானுடைய ஜெபமானது அந்த தூப வர்க்கமாய் இருக்கிறது. ஆமென். இன்சென்ஸ் ரெப்ரசன்ட் பிரேயர். ஹல்லேலூயா. அதே போல நீங்க 10ஆம் அதிகாரத்திலே வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் இதை 3-4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது சகல பசுத்தவான்களோடு செலுத்தும் மிகுந்த தூப வர்க்கம் அங்கே கொடுக்கப்பட்டது. அந்த தூப வர்க்கத்தின் புகையானது இது அந்த தூதனுடைய கருத்து தேவனுக்கு முன்பாக அது எழுப்பிச்சு. ஹல்லேலூயா. தூப வர்க்கம் பண்ணதுன்னா அது மேலதான் போயிட்டே அது கீழே வராது. தூபம் மேலேயே போகும். நம்முடைய ஜெபம் எங்க போகுது? மேல போகும். ஹல்லேலூயா. மற்றவங்க பார்க்கணும், நம்முடைய ஜெபத்தை பாராட்டுறதுக்காக நம்ம ஜெபிக்கல. ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் தேவ சமத்தை எடுத்துக்க அது மேலேயே போயிட்டு இருக்கும் தூபம். ஆனா தூபத்தை நீங்க கவனிக்கும் பொழுது அந்த ஃபயர்ல தான் தூபம் இருக்கும். அந்த தூபத்துல போக வராது. அந்த தூபம் காட்டும் பொழுது அந்த ஃபயர் இருக்குது. அந்த ஃபயர் தான் அந்த ஸ்மோக்கை கொண்டு வருது. ஃபயர் இல்லைன்னா அங்க தூபம் இல்லை. அதே போல ஜெபத்துல ஃபயர் என்னது சொல்ல பார்க்கலாம்? ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. அனாயிண்டிங் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. அனாயிண்டிங் இல்லைன்னா ஒருத்தர் ஜெபம் எப்படி இருக்குன்னா ரொம்ப அலற மாதிரி இருக்கும். சத்தம் பயங்கரமா இருக்கும், அலறல் மாதிரி இருக்கும். அது நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அதை ஏற்படுத்த அவங்க அலறாங்க, ரொம்ப அலறாங்க, ரொம்ப அதிக சத்தம் போடுறாங்க. ஹோலி கோஸ்ட் இல்லை. நம்மளோட ஜெபத்துல ஹோலி கோஸ்ட் ஃபயர் இருந்தா தான் அந்த தூபம் மேல போகும். அல்லது அந்த ஃபயர் இல்லைன்னா தூபமே இல்லை. தூப வர்க்கத்தை வச்சிருக்கலாம், தூபம் இல்லை. அதான் பசுத்தப்பான்னு சொல்றாங்க. ஆவியோடு ஜெபம் பண்ணுங்க, கருத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அதிக சத்தம் போட்டதுனால நமக்கு ஃபயர் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அல்லது நீண்ட ஜெபம் பண்ணதுனால நமக்கு ஃபயர் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. நம்முடைய ஃபயர் இருந்தா அவனுடைய ஜெபம் தனியா தெரியும். உங்களுக்கே தெரியும் நம்ம அனாயிண்டிங்ல பண்றோமா, சும்மா நம்ம ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோமா, வார்த்தைகளை நம்ம வசனித்துக் கொண்டிருக்கிறோமா என்று உங்களுக்கு தெரியும். ஜெபத்துல அனாயிண்டிங் வேணும். ஹல்லேலூயா. அந்த தூப வர்க்கத்துல இருக்க ஃபயர், அப்பதான் அந்த தூபம் மேல போகும். ஆமென். The fire in that prayer is the Holy Spirit. Hallelujah. Praying with faith. Prayer goes up before God. தேவனுக்கு முன்பாக ஜெபமானது போகிறது. ஆமென். இப்பொழுது இவன் தூபம் காட்டுற வேலை என்ன பிரேயர், அனாயிண்டிங்ல பிரேயர் பண்ற வேலை. ஹல்லேலூயா. எதிரே ஜெபம் கொடுக்கப்பட்டது. நம்ம வசனத்தை கேட்டது மட்டுமல்ல, ஜெபம் பண்றது. நம்முடைய சபையில வசனமும் அதிகமாக போதிக்கப்படுகிறது.
கர்த்தருடைய கிருபையினாலே மெசேஜுக்கு இங்க பஞ்சம் இல்லை, ஜெபத்துக்கும் இங்க பஞ்சம் இல்லை. ஹல்லேலூயா. பிரதர்ஸ் மீட்டிங் 50 பேருக்கு மேல வந்திருக்கிறாங்க. 9 மணில இருந்து 4 மணி வரைக்கும் இருக்கு. நமக்கு ஃபெலோஷிப் இருக்கிறது. நம்ம தனிப்பட்ட பிரமாங்க வீட்டுக்கு அதை பேசுறதுக்கு பேசலாம் தேவையில்லை. இங்கே ஃபெலோஷிப் இருக்கு, பிரதர்ஸ் ஃபெலோஷிப் இருக்குது, இதை ஜெபமும் இருக்கிறது, ஃபெலோஷிப்பும் இருக்கிறது. அதை உபாசம் எடுத்து 100 பேருக்கு மேல வந்திருக்கிறாங்க. நேற்று நேரத்தில் உபாசம் ஜெபம், இப்படியாக வெளிப்பு ஜெபம், உபாச ஜெபம், பிரதர்ஸ் மீட்டிங், அதிக வெள்ளிக்கிழமை ஜெபம், சிஸ்டர்ஸ் மீட்டிங், ஏதோ நிறைய ஜெபத்தாளர் இருப்பீங்க வச்சிருக்கிறேன். மேற்கொண்டு எதையும் இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளவு ஜெபம் நம்முடைய சபையில இருக்கிறது. இந்த சகரியாவுடைய மினிஸ்ட்ரி என்னவென்றால் தூபம் காட்டுவது. தூபம் காட்டுவது என்றால் பிரேயர் பண்ணுவது. ஹல்லேலூயா. இன்சென்ஸ் ரெப்ரசன்ட் பிரேயர். அவ எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆவியோடு ஜெபம் பண்ணுவது. ஆமென். ஆவியிலே ஜெபம் பண்ண வேண்டும். எல்லாருக்கும் அந்த மினிஸ்ட்ரி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். வசனத்தை கேட்பது மட்டுமல்ல, நம்ம ஜெபத்துல காத்திருக்கிறதுக்கு நம்ம பிரியப்படுகிறோம். எத்தனை பேர் பிரியப்படுகிறோம்? ஆரம்பிச்சா எப்படி போகும்னு தெரியல, ஆரம்பிச்சா அது போயிட்டே இருக்கு. நேரம் தான் இல்லை ஜெபம் பண்ணக்கு. பிரதர்ஸ் மீட்டிங்ல நேரம் தான் இல்லை. சுருக்கமா ஜெபம் பண்ணுங்க, சுருக்கமா ஜெபம் பண்ணுங்க நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருது. ஏன்னா நமக்கு நேரம் தெரியல, தேவனோடு ஐக்கியப்படுகிறோம். அவருடைய டயர்ட்னஸ் தெரியல, நேரம் போறது தெரியல, ஆவியில ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. ஆமென். அவன் ஏறெடுத்தால் இப்பொழுது கர்த்தருடைய தூதர் வர ஜெபக்காக வந்து தூபம் ஏறெடுக்கப்படும் பொழுது அவன் வெளியே எல்லாரும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. வசனத்தை வாசிக்கலாம். தூபம் காட்டுற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இவர் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். இவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும், ஜனங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். அல்லது அவன் மறிச்சு போவான், யாரும் உள்ள போக முடியாது. அவன் ஒரு சங்கிலி கட்டிருப்பாங்க, இதை சங்கிலியை பிடிச்சு எடுத்துதான் கொண்டு அவன் இதை மாதிரி இருக்கும் பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். இதனால எல்லாரும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்காங்க. வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது சகரியாக தூபம் காட்டி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலே தேவனோடு கூட தொடர்பு கொண்டிருக்கிறார். ஆமென். ஜெபம் வந்து நம்ம தேவனோடு கூட தொடர்பு கொள்ளப்படுகிறது. ஹல்லேலூயா. அது லேடர், தேவனோடு தேவனுடைய உச்சியில நம்ம ஏறுகிறோம். ஹல்லேலூயா. ஜெபத்துல நாமே மறந்து விடுது. ஹல்லேலூயா. அப்போ உச்சியில நம்ம போயிட்டோம். தேவனுக்கு நமக்கு ஐக்கியம், வேற எந்த நிலைகளும் நமக்கு வர்றதில்லை. எந்த காரியங்களும் நம்ம ஒன்றும் பாதிக்காதபடிக்கு அவிதமாக ஒரு சென்றால் தேவனோடு கூட ஒன்றி போவது. இவன் அவிதமாக அதான் தூபம் காட்டுவது. அந்த விதமான ஒரு ஆவிக்குரிய தன்மையை அவன் பெற்றிருந்தார். அவிதமாக தூபம் காட்டி கொண்டிருக்கிற நேரத்திலே என்ன செய்தால் வெளியே எல்லாரும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருடைய தூதனானவர் கர்த்தருடைய தூதன் வந்து பலிபீடத்தின் வலது பக்கத்திலே நின்றான் என்று சொல்லப்பட்டது. வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்றான் என்று சொல்லப்பட்டது. ஜெப வரிசை எப்பொழுதும் எங்க இருந்து ஆரம்பிக்கிற? இந்த பக்கத்துல இருந்து வராது, எப்பவுமே இந்த பக்கத்துல இருந்து தான் வர சொல்லுகிறார். அவருக்கு ஜெப வரிசையில வரும்பொழுது அவங்க சொல்லுகிறார், நீங்க உங்களுடைய பாவத்தை அறிக்கை பண்ணிட்டு வாங்க. ஏனென்றால் நம்முடைய பாவத்தை அறிக்கை பண்ணும் பொழுது இயேசு கிறிஸ்து அதை மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. அது இயேசுவின் ரத்தத்தில் போடப்படும் பொழுது நம்முடைய பாவம் பரிகரிக்கப்படுகிறது. பாவத்தை அறிக்கை பண்ணாம வந்தா கர்த்தருடைய தூதனார் சொல்லிடுவார், நேற்று இவன் என்ன செய்தான்னு சொல்லிடுவார். அதுக்காக தான் நீங்க அறிக்கை பண்ணா அது மன்னிக்கப்பட்டா சொல்ல மாட்டார். நீங்க உங்களுடைய பாவத்தை அறிக்கை பண்ணிட்டு வாங்க. கர்த்தருடைய தூதனார் வலது பக்கத்துல இருக்கிறார். எப்பொழுதுமே பெர்னாண்டுடைய வலது பக்கத்துல இருக்கிறார். அந்த அனாயிண்டிங் அவருடைய ரைட் ஷோல்டர்ல வருது. அதனால பெர்னாண்ட் பிரசங்கம் பண்ணும்போது இப்படிதான் பிரசங்கம் பண்றாரு. ஏன்னா இந்த பக்கத்துல பவர் அதிகமாகி இருந்தால் அந்த பவர் வந்து அவரை இது பண்ணுது. இப்படி பிரசங்கம் பண்ண மாட்டார். அவர் பிரசங்கத்தை நீங்க வீடியோ 20th century அதை கவனிச்சு பாருங்க. இப்படிதான் பிரசங்கம். அவர் அனாயிண்டிங் ஓவரா அந்த மைட்டி ஏஞ்சல் அனாயிண்டிங் அங்கே இருக்கு. அதனால இந்த வரும் பொழுது அவங்களுடைய வியாதிகளை வந்து இதை கர்த்தருக்கு வெளிப்படுத்துறார். கர்த்தருடைய தூதனார் வெளிப்படுத்துறார். ஹல்லேலூயா. உனக்கு இந்த மாதிரி வியாதி இருக்கிறது எல்லாத்தையும் சொல்றாரு. இந்த பக்கத்துல கர்த்தருடைய தூதன் என்னைக்குமே வலது பக்கத்துல இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் என்னைக்குமே நமக்கு சரியான பாதையை தான் காட்டுகிறார். ஒரு பாஸ்டர் தேவனால் அழைக்கப்பட்டிருந்தார், ராங் டாக்டரினை போதிப்பார். யோசிப்பார். மோசே ராங் டாக்டரினை போதிக்க முடியுமா? எலியா போதிப்பாரா? ஏசாயா ராங் டாக்டரினை போதிக்க முடியாது, ஒரு காலம் போதிக்க முடியாது. அப்படியே இன்னைக்கு இருக்க பாஸ்டர்ஸ் வந்து ராங் டாக்டரினை போதிக்கிறாங்க. அவங்க தேவனால் அழைக்கப்படல. அவங்க நேரத்துக்கு ஒரு தியரியை மாத்திக்கிடுறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் அப்படி சொன்னார், இன்னைக்கு இப்படி சொன்னார். சபை நடத்தாங்கன்னு சொன்னாங்க பாஸ்டருக்கு. இப்பொழுது இருக்கிறார் பெஞ்சமின் ஜூடா சொல்றாரு, அங்க இருந்து
அங்க சிங்கப்பூர்ல மலேசியால சொல்றாரு, நீ சபை நடத்தாம இருக்க கூடாது. அவர் பெஞ்சமின் சூடா சொல்றதா கேட்பாரா? அதனால இப்ப ஒரு சபை நடத்துறாராம். இது என்ன இது என்ன காலிங், என்ன அனாய்ச்சி? ஒரு தேவனால தெரிந்து கொள்ள பார்க்க நேரத்துக்கு நேரம் மாற மாட்டார். அவர் குரோத் ஆகார ஒழிய அவர் தியரிய மாத்திட்டு இருக்க மாட்டார், டாக்டரினை மாத்திட்டு இருக்க மாட்டார், மனசுல வந்ததெல்லாம் போதிக்க மாட்டார். தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பாஸ்டர் சரியான பாதையை தான் காமிப்பார். எத்தனை பேர் விசுவாசம்? போலிங் எலெக்ஷனுக்கு அவசியமாகி அநேக கள்ள போர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு காலத்துல எவ்வளவு நல்ல மாதிரி இருந்தாங்க, இப்பொழுது பேரசிலிங் ஆகிருக்கிறாங்க. இத கலைகள் இன்றைக்கு கதிர் விட்டு இருக்கிறது. ஆமென். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட போதகர்கள் சரியானதான் போதிப்பாங்க. பசுத்தாவியை பெற்ற பரிசன் மற்றவங்களை டிசைன் பண்ண தெரியும். உங்களுக்குள்ள ஹோலி கோஸ்ட் இருந்தால் இவர் சொல்ற வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிறது, உடனே டிசைன் பண்ண முடியும். அவங்க ஒருத்தரை டிசைன் பண்ண முடியல, அவன் நல்லவர் தான், அவர் நல்லவர் தான், பாஸ்டர் தான் அப்படி செஞ்சுட்டாரு. இல்ல பசுத்தாரி இல்ல, பசுத்தாரி இருந்தா நான் தெரியும், டிசைன் பண்ண தெரியும். அவனுடைய லைஃப் அதுக்கு டெஸ்ட் பண்ணி ஆயிடும், அவனுடைய கிரியைகள் அதை வெளிப்படுத்தும். அவங்க பாருங்க, கர்த்தருடைய தூதனானவர் என்னைக்கு ரைட் சைடா இருக்கிறார், சரியான பாதையை தான் காமிப்பார். கர்த்தருடைய தூதனானவர் தவறான பாதையை காமிக்க மாட்டார். ஹல்லேலூயா. மெசேஜ்ல வரும்போது நம்ம சரியான பாதையை தான் காட்டுவோம். காட்ஸ் ப்ரொவைடட் டே தான் நம்ம போவோம். ஹல்லேலூயா. நம்முடைய சொந்த வழியில போக மாட்டோம். நீங்க கவனிக்கும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அங்கே தரிசனமாகிறார். கர்த்தருடைய தூதன் அப்படி இருக்கும், உங்களுடைய தூதன் என்பதற்கு வித்தியாசம். ரெண்டு டிஃபரெண்ட் இருக்கு. நான் அடிக்கடி பேசிட்டு இருக்கேன், அதனால டிஃபரெண்ட் கண்டுபிடிக்கணும். கர்த்தருடைய தூதன் அங்கே வரும்பொழுது அது என்றால் அது இப்ப கர்த்தருடைய தூதன் அங்கே வந்தார். இதோ பைபிள்ல கிதியோனுக்கு கர்த்தருடைய தூதன் வந்தார். ஹல்லேலூயா. மோசேக்கு கர்த்தருடைய தூதன் வந்தார். ஹல்லேலூயா. The angel of God came to Gideon. The angel of God came to Moses. Hallelujah. எப்படி நாம் பைபிளை வாசிக்கிறோம். ஆனா உங்களுக்கு ஒரு தேவபலி இருக்கிறது. ஹல்லேலூயா. அதான் ஏஞ்சலிக் பாடி. ஹல்லேலூயா. அது உங்களுடைய தூதன். மத்தேயு 12:10. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே பரமபிதாவின் சமூகத்தை இந்த சிறியில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். சிறியர் சொல்வது elect people. இந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை நீங்கள் அற்பமா நினையாதீர்கள். இவனுக்கு பரலோகத்துல ரெப்ரசன்டேஷன் இருக்கிறது. ஹல்லேலூயா. இவனுடைய தூதர்கள் என் பிதாவின் சமூகத்தை எப்பொழுது தரிசிக்க. அவனுக்கு ஒரு தியோபனி பாடி அங்கே இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இயேசு சாதாரண சொல்றார், only for the elect people. யாருக்கு தியோபனி பாடி உண்டு, ஆவிக்குரிய சரீரம் இருக்கிறது என்றால் அங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான், மற்றவர்களுக்கு அந்த தியோபனி பாடி கிடையாது. அந்த தியோபனி பாடி பெர்ஃபெக்ட்டா இருக்கிறது, அது பரிபூர்ணமான சமத்துல இருக்கிறது, அது நம்மளை பெர்ஃபெக்ஷனுக்கு அழைக்கிறது. ஹல்லேலூயா. you hear from your தியோபனி என்று பிரதர் என்ன சொல்றார். நீங்கள் தியோபனியில் இருந்து அதை கேட்டீர்கள், அது உங்களை பெர்ஃபெக்ஷன் call you for perfection, call you for the perfect place. இது பரிபூர்ணமான அந்த இடத்துக்கு உங்களை அழைக்கிறது. ஹல்லேலூயா. அது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இது பாவம் செய்யக்கூடும், இது வியாதிப்படக்கூடும், இது என்றால் விழுந்து போகக்கூடும். ஆனால் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத வீடு ஒரு காலம் விழுந்து போகாது. ஹல்லேலூயா. அது பாவத்துல விழுந்து போகாது, அது அழிஞ்சு போகாது. ஹல்லேலூயா. மரிச்சுமான பசு பெர்னாமுடைய மகள் சாலமன், மேடா, ஹோப் எல்லாருமே அவங்க தியோபனியில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நமக்கு தியோபனி அங்கே இருக்கு, நம்ம தியோபனியை பைபாஸ் பண்ணி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதுக்குள்ள போகாம நம்ம வந்திருக்கிறோம். இங்க மாம்சத்துல தேவனுடைய சிந்தையில் மாம்சம் தோன்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு நாள் அது ரியல் என்பதை அறிய போகிறோம். ஹல்லேலூயா. அந்த ஏஞ்சல் நம்ம சந்திக்கும் பொழுது ஏஞ்சல் டிக்கியோ உங்களை மேல கொண்டு போயிடும். அவங்க ஏஞ்சல் அங்க ஏஞ்சலிக் பாடியில தியோபனியில இருக்கிறாங்க. இதை அவர்கள் பூமிக்கு குளோரிபிகேஷன் அடைவார்கள். நம்ம ஏஞ்சல் நம்ம சந்திக்கும் பொழுது நம்ம மகிமை அடைந்து அந்த இடத்துக்கு நம்ம போயிடுவோம். எத்தனை பேர் விசுவாசம்? இது ஒரு மாம்ச சரீரம், அதை பிரதிபலிக்கிறது, அந்த சரீரத்தை இது பிரதிபலிக்கிறது. ஆமென். ஆனா ஏஞ்சல் ஆஃப் காட் சொல்றது அது காட்ஸ் தியோபனி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் அக்கினி சமம் தோன்றினது, அந்த முச்செடி பற்றி எரிந்தது. யாத்திராகமம் கர்த்தருடைய தூதன் மோசேயோடு பேசினார் என்று சொல்லப்படுது. மனோவாவின் மனைவிக்கு கர்த்தருடைய தூதன் வந்தார், கிதியோனுக்கு கர்த்தருடைய தூதன் வந்தார். ஹல்லேலூயா. என் தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவருக்கு முன்பாக நீ எச்சரிக்கையாக இருப்பாயாக. அவர் போய் அந்த ஜாதிகள் எல்லாம் நிர்மூலமாக்கி
உங்க தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக உதவி செய்வார். யாத்திராம 23:20 நம்ம வாசிக்கும் பொழுது அவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. The theophany of God, தேவனுடைய ஆவிக்குரிய சரீரமாக இருக்கிறது. இங்கே கர்த்தருடைய தூதர் கேப்ரியல் வந்து என்றால் வலது பக்கத்தில் நிற்கிறதை நம்ம காண்கிறோம். கர்த்தருடைய தூதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்பொழுது கர்த்தருடைய தூதர் ஒருவர் தூப பீடத்தின் வலது பக்கத்தில் நின்று தரிசனமானார். ஆமென். அந்த கர்த்தருடைய தூதனோடு கூட இங்க வந்து கனெக்ஷன் ஏற்படுது. என்னன்னா அந்த பிரேயர் அந்த கனெக்ஷன் ஏற்படுது. எத்தனை விசுவாசம்? தூபம் காட்டும் வேளையிலே, ஹல்லேலூயா, தூபம் காட்டும் வேளையிலே கர்த்தருடைய தூதன் வந்து பலிபீடத்தின் வலது பக்கத்திலே நின்றான் என்று சொல்லப்படும் பொழுது என்ன நேரம், எப்பொழுது கர்த்தருடைய தூதன் வந்தார்? அவன் இன்சென்ஸ் அகற்றுவான். இன்சென்ஸ்ல என்ன இருக்கு? ஃபயர் இருக்கிறது. ஆதியிலே அவன் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்தார். ஹல்லேலூயா. அவனுடைய ஏஞ்சலிக் பாடி அல்ல, அவனுடைய தியோபனி அல்ல, கர்த்தருடைய தூதன் வந்தார். ரெண்டு டிஃபரண்ட் உங்களுக்கு தெரியும். எப்பொழுது the angel is connected with prayer, hallelujah, நீங்கள் ஊக்கமாக ஜெபித்தீர்கள் என்றால், ஆதியிலே ஜெபித்தீர்கள் என்றால் கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வருவார். ஆமென். அந்த spirit of prayer நமக்கு வேண்டும். ஆமென். God brings the spirit of prayer upon you. உங்களுக்குள்ள அந்த prayer spirit வரணும். ஹல்லேலூயா. அந்த spirit இல்லாம நம்ம ஜெபிக்க முடியாது. அதுக்கு தான் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்றது, அதுக்கு தான் கொஞ்ச நேரம் பாடல் பாடுவது, கொஞ்ச நேரம் பைபிள் படிப்பது, இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா அந்த ஸ்பிரிட் ஆஃப் பிரேயர் நமக்கு வந்துடும். ஹல்லேலூயா. அப்பொழுது நம்ம அந்த பிரேயருக்குள்ள போகும் பொழுது நமக்கு கனெக்ஷன் வந்துடும். ஹல்லேலூயா. தேவனுக்கு நமக்கு கனெக்ஷன் வந்துடும். ஹல்லேலூயா. சிலர் வந்து அந்த அவர் ஏவாரு, இப்போ சூழ்நிலை மோசமா இருக்குது, ஃபேமிலி சிச்சுவேஷன் மோசமா இருக்குது, இது எல்லா சூழ்நிலையும் மோசமா இருக்குது, ஜெபம் பண்ணு சொன்னா இப்போ ஜெபம் பண்ணல, நான் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஜெபம் பண்ணிடுறேன், இப்போ எனக்கு கொஞ்சம் தூக்கம் வருது அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு பேர் ஆண்டவர் கொஞ்ச நேரம் பேசி பேசி பார்ப்பாரு. இந்த நேரத்தில் நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு ஒரு பயனை கொடுத்து, இதோ நம்முடைய குடும்பத்தில் ரசிக்கப்படாத ஆத்மாக்களுக்காகவோ அல்லது நம்முடைய சூழ்நிலைக்காகவோ அல்லது நம்ம சபைக்காகவோ அல்லது வேற எந்த ஒரு காரியத்துக்காகவோ கர்த்தர் நமக்கு ஒரு பேடை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பேடை கொடுத்து நம்மளோட ஜெபத்துல புஷ் பண்ணுகிறார். போ போ ஜெபம் பண்ண தள்ளுகிறார். அந்த நேரத்துல நம்ம வந்து இப்போ ஜெபம் பண்ண எனக்கு மூடு இல்லை, நான் இப்போ ஜெபம் பண்ண முடியாது, ஆவியானவர் பேசும்பொழுது உங்களை வந்து அப்படியே கர்த்தர் ஆவியானவர் கூட பேசணும். உங்களுடைய லைஃப் டவுனா போகும், உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் டவுனா போகும், சிலருடைய வாழ்க்கை அதிகமாக தான் டவுனா போகும். கர்த்தர் அந்த பேசும்பொழுது ஒபே பண்ணுறதில்ல. ஜெபிப்பதுக்கு சோம்பல்தனம், சரீரம் ஒத்துழைக்க மாட்டேங்குது, சரீரம் வந்து தூக்கத்தை விரும்புது, இன்னும் கொஞ்சம் உரம் கெடுக்கும், இன்னும் கொஞ்சம் கைப்படைக்கு கொண்டு நித்திரை செய்து என்பாயோ, உன் தரித்திரம் வந்து வழிபோக்கனை போலும், ஆயுதம் அணிந்த வில்வீரனை போலும் வரும். திடீர்னு தரித்திரம் வரும். ஏன் வந்துச்சு? ரொம்ப காலமா சரியா ஜெபிப்பதில்லை, கடவுள் மனைவிமா சேர்ந்து ஜெபிப்பதில்லை, குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லை, ஆண்டவர் ஏறும் பொழுது முழங்கால் போட்டு ஜெபிப்பதில்லை, கொஞ்ச நேரம் ஊக்கமா ஜெபிப்பதில்லை, ஜெபத்தை 4 வார்த்தை சொல்லி முடிச்சு விடுறது. எதவே ஆண்டவர் அப்படி ஏறுறாரு. ஹல்லேலூயா. பிரதான அப்படிதான் அவனை புஷ் பண்றாரு. கட்டத்துக்கு ஜெபம் பண்ண போறாரு. இப்பொழுது நான் என்ன கர்த்தர் எனக்கு காண்பிக்காம நான் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் எனக்கு தரிசனத்தை அந்த பெண்ணுக்கு கண்ணுக்குள்ளாயிடுச்சு, சரியாயிடுச்சு இல்ல, அது கண்ணுக்குள்ள சரிச்சு கர்த்தர் ஒரு விஷயம் கொடுத்தாரு, எனக்கு கர்த்தர் காமிக்க மாட்டா உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்காக அவர் என்ன செய்யறாரு? இதோ அவருக்கு நான் காட்டுக்குள்ள போய் ஜெபம் பண்ண போறேன், அங்க ஒரு புதர்லாம் அங்க இருக்குது, காட்டுக்குள்ள ஜெபம் பண்ணும் பொழுது இதோ அந்த ஜார்ஜ் ரைட் ஃபேமிலி இருக்காங்க, பெல் அடிச்சு பாக்குறாங்க சாப்பிடுறதுக்கு, அவர் வரல, அவர் ஜெபத்துல மூழ்கிட்டாரு. ஹல்லேலூயா. இந்த சத்தம் எல்லாம் கேட்கல, அவர் ஆதியில தேவனோட கோச்சு சாட்சியா காட்டு, கோ பை தி வே ஆஃப் சாட்சியா காட்டு கத்த சொல்லும்போது உடனே வந்து எழுந்துக கொரோனா பரப்படும். அந்த பெண்ணுக்கு ஜெபம் பண்ணும் பொழுது படுத்த படுக்கையா அந்த பொண்ணு எழுதிச்சு. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த பாடம் கொடுக்குறார், போ ஜெபம் பண்ண போ. ஹல்லேலூயா. அதே போல நமக்கு அதை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீ வந்து இன்சென்ஸ் செலுத்து, இன்சென்ஸ்ல ஃபயர் இருக்க வேண்டும். இத கர்த்தருடைய தூதர் இறங்கி வருவார், காட்சியில வந்தா எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறோம்? சகரியாவை பயப்படாத ஜெபம் கேட்கப்பட்டது. Your prayer is heard. இது உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்திருக்கிறோமா? பேதருக்கு என்ன ஒரு நாள் இருந்தால் ஜெபிக்கும்படியான ஒரு ஏறுதல் ஏற்பட்டு என்ன ஜெபிக்க போறோம்? ஆண்டவரே உடைய டைரக்ஷன் என்ன? நான் இங்கே தோற்பரிடம் இருக்கேன், என்ன நீர் எப்படி நடத்துகிறீர்? எனக்கு கைடன்ஸ் ஆஃப் தி ஸ்பிரிட் எனக்கு தேவை. நீர் என்னை அப்போஸ்தலனாக வைத்திருக்கிறீர்,
பரலோராஜ்யத்தின் திறவுகளை எனக்கு கொடுத்திருக்கிறீர். நான் யூதர்களுக்கு கதவை திறந்து விட்டேன். 3000 பேர் ஒரே நாள்ல உள்ள வந்துட்டாங்க. சமாரியர்களுக்கும் போய் கதவை திறந்துட்டேன். தேவனுடைய ஆவி அங்க ஊற்றப்பட்டது. இப்பொழுது நான் எங்க போகணும் எனக்கு ஒண்ணும் தெரியல. என்கிட்ட கீ கொடுத்திருக்கிறீர். இந்த கீயை முதல்ல திறந்து வச்சா அதுக்கு பிறகு எல்லாரும் போவாங்க. ஃபர்ஸ்ட்ல நான் திறக்கணுமே, எங்க போகணும் ஆண்டவரே எனக்கு டைரக்ஷன் தெரியலன்னு சொல்லி ஆவியானவர் வந்து ஒரு பேரன் கொடுக்கிறார். ஊழியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று பேரன் கொடுக்கும் பொழுது டைரக்ஷன் ஃபார் காட், இதை தேவனுக்காக எப்படி நாம் ஊழியம் செய்ய வேண்டும், டைரக்ஷன் ஃபார் சர்வீஸ், இதை எப்படி சேவை செய்ய வேண்டும் என்று அவன் ஜெபிக்க பேரன் வந்து அவன் ஜெபிக்கும் பொழுது அங்கே ரிசல்ட் ஹalleluya. அப்போஸ்தலர் 10:9. மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபத்து வருகையில் பேதுரு 6 மணி நேரத்தை ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாக இருந்தான். இதோ அங்க 6 மணி நேரம் தான், 6 12. இப்ப மத்தியானம் 12 பைபிள் டைமை கனெக்ட் பண்ணா அது 6 மணிக்கு கூட்டம். 6 12 மணிக்கு மத்தியானம் ஜெபம் பண்ணும் பொழுது ஏதோ அவனுக்கு வயிறு பசி வந்தது. அந்த நேரத்தில் ஜெபத்தால் ஆண்டவருக்கு தரிசனத்தை கொடுக்கிறார். ஹalleluya. டைரக்ஷனுக்காக ஜெபிக்கிறான். ஆன்சர் வந்துட்டு அவன் படுத்து தூங்கிட்டே இருந்தான். பாடி டயர்டா இருக்கு, என்னால வேலை செய்ய முடியல பாஸ்டர், பாசிங்க இருந்தா என்னால வேலை செய்ய முடியல. சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் ஆசீர்வாதம். நீ எந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றாலும் ஒரு சாக்ரிஃபைஸ் அவசியம். ஜெபம் பண்ணது ஒரு சாக்ரிஃபைஸ். அல்ல எனக்கு பாடி டயர்டா இருக்கு பாஸ்டர், கால் கையெல்லாம் உதறுது, என்னால வேலை செய்ய முடியல, பாசிங்க இருந்தா என்னால செய்ய முடியாது. ஐஸ்வர்ய கத்தத்தை தான் வருது. ஹalleluya. இன்னைக்கு வேலை செய்யலாம், நாளைக்கு ஆண்டவர் ரெண்டையும் சேர்த்து தந்துட போறாரு. அந்த ஃபெய்த் இல்லையே, அந்த ரெவலேஷன் இல்லையே, எப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும் நமக்கு? அவன் பாருங்க, இவன் சொன்னால் இவன் ஆண்டவர் ஊழியத்துக்கு அப்போஸ்தலன் அழைத்திருக்கிறார். இவன் சோம்பலா இருக்க கூடாது. இது ஆண்டவர் பேடா கொடுக்கிறார். ஜெபிக்க போ, நீ இன்சென்ஸ் செலுத்து. ஹalleluya. உன்னை இன்சென்ஸ்ல ஃபயர் இருக்கணும். ஹalleluya. இதோ கர்த்தருடைய தூதன் இறங்கி வருகிறார். ஒரு விஷன் வருகிறது. இதை அடிச்சு புசி. இல்ல ஆண்டவரே, நான் இப்பெல்லாம் அடிச்சு நான் சாப்பிட்டது கிடையாது. தேவன் சுத்தமா இருக்கிறது, அசுத்தமா எண்ணாது. அப்படி இருக்கும் பொழுது அங்க 2 பேர் அங்க காத்திருக்கிறார். நீ பேசாம அவங்க கூட போ. பொன்னேரி வீட்டுக்கு போகணும். ஹalleluya. பொன்னேரி வீட்டுக்கு போது பிரசங்கம் பண்ணும் பொழுது வசனத்தை கேட்ட எல்லாரும் மேல தேவனுடைய ஆவி ஊற்றப்பட்டது. ஹalleluya. நேச்சுரல் ஏர்லாம் இல்ல, இந்த 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 ஜெனரல் ஹார்ட்ல யார் அந்த தேவனுடைய மெசேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்களோ அவங்க மேல தேவனுடைய ஆவி வந்தது. ஹalleluya. பிரஜாதி எடுத்து கதவை திறந்து வைத்து விட்டான். ஹalleluya. அதே போல நம்ம டைரக்ஷன் கேட்க, அதுவே நான் என்ன செய்யணும் தெரியல, நீதான் எனக்கு டைரக்ஷன் தர வேண்டும், நீதான் என்னை கைட் பண்ண வேண்டும். என்ன செய்யனே தெரியல, என்ன செய்யணும், ஜெபம் பண்ணு, உனக்கு டைரக்ஷன் கிடைக்கும். ஹalleluya. புலம்புவது, வாழ்க்கையில் இருக்கிற சிச்சுவேஷனை புலம்புவது. ஜெபம் பண்ண என்ன ஜெபம் பண்ண ஒன்றதான பாலம் இருக்கு, ஷிஃப்ட் அங்க போகலையே. ஆவியில ஜெபம் பண்ண அங்க போயிருந்தேன், அது ரேமன்ல போயிருந்தேன், ஆன்சர் உடனே கிளிக் ஆயிருந்தேன். அவங்க பாருங்க, இவருக்கு டைரக்ஷனுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் pray now, I will pray later. நான் பிறகு ஜெபம் பண்ணுவேன். அல்ல, இப்ப pray now, இப்ப ஜெபம் பண்ணு. ஹalleluya. இங்க கீழ்ப்படியும் பொழுது என்ன சொல்றாங்க, he is praying in his heart, தன்னுடைய இதயத்திலிருந்து ஜெபிக்கிறான். ஹalleluya. வெறும் வார்த்தை அல்ல, இதயத்திலிருந்து ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் அந்த டீச்சரை கைட் பண்ணினார். எத்தனை விசுவாசிக்கிறோம்? விசிட்டேஷன் வருகிறது, சூப்பர் நேச்சுரல் விசிட்டேஷன். ஹalleluya. அந்த கர்த்தருடைய தூதன் அங்கே தோன்றி என்ன சொல்கிறார் என்றால் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. சரி, உன் மனைவியாகிய எலிசபெத் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு யோவான் என்று பெயரிடுவாள். நம்ம கிறிஸ்மஸ் டைம்ல இருக்கோம், அதுதான் நான் அந்த பிரசங்கம் பண்றேன். அவங்க பண்டிகை கொண்டாடுவாங்க, சாந்தா கிளாஸ், கிறிஸ்மஸ் தாத்தா. இன்னைக்கு உலகத்தில் இருக்க மக்களுக்கு கிறிஸ்மஸ்னா கிறிஸ்மஸ் தாத்தா தான் தெரியும். அது பைபிள்ல கிறிஸ்மஸ் தாத்தா இருக்குதா, சாந்தா கிளாஸ் பைபிள்ல இருக்குதா? அது மத சம்பந்தமானது. ஹalleluya. அது வேற பூர்வமானது கிடையாது. நம்ம இன்னைக்கு பைபிள பார்த்தோம், கிறிஸ்மஸ் டைம்ல பார்த்தோம். நம்ம மத சம்பந்தமானவர்கள் கிடையாது, நம்ம ஆவிக்குரியவர்கள். ஹalleluya. தேவனுடைய வார்த்தையின் சம்பந்தமானவர்கள். ஆமென். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது?
அந்த டைம்ல இயேசு கிறிஸ்து பிறக்கிற நேரத்துல கர்த்தருடைய தூதனானவர் வந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் வந்து சகரியாவை சந்திக்கும் பொழுது ஜெபம் பண்ணுகிற வேளையிலே சந்திக்கிறார், தூபம் காட்டுற வேளையிலே சந்திக்கிறார். அப்படி சந்திக்கும் பொழுது என்ன சொல்கிறார் என்றால், நீ வந்து உன் மனைவியாகிய எலிசபெத் ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. ஆமென். அவன் என்ன செய்வான் என்று பின்னால் வசனத்துல வந்து 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவன் கர்த்தருக்கு முன்னோடியாய் இருப்பான். ஹல்லேலூயா. உத்தமமான ஒரு ஜனத்தை அவன் வந்து கர்த்தரிடத்திலே அவன் திருப்புவான். ஹல்லேலூயா. அவன் திராட்சரசமும் மதுவும் குடிக்க மாட்டான். அவனுடைய வாழ்நாளும் கர்த்தருக்கு அவன் நஸ்ரேயனாக இருப்பான். இதை இவ்விதமாக அவனை குறித்து சொல்லப்பட்டது. ஆமென். அது என்ன வாய்ஸ்? அது ஸ்கிரிப்சரல் வாய்ஸ். ஹல்லேலூயா. வேத சம்பந்தமான சத்தம். கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறார், ஸ்மோக் பண்ணாத, குடிக்காத, உன்னை எந்த விதத்திலும் நீ தீட்டுப்படுத்திக் கொள்ளாத, நீ பெரியவனாகும் பொழுது உனக்கு ஒரு ஊழியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. Don't smoke, don't drink, don't defile your body in any way. When you get older, you will have a ministry. Hallelujah. அந்த சத்தம் எப்படின்னா ஸ்கிரிப்சரல் வாய்ஸ். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதனானவர் வந்து அங்கே தோன்றும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உன்னுடைய ஊழியத்தை குறித்து, உன்னுடைய லைஃபை குறித்து, உன்னுடைய மிஸ்டீரியஸ் லைஃபை குறித்து அது வந்து நீ வந்து குழம்பிக் கொண்டிருக்கிறாய். நான் தேவ சமூகத்திலிருந்து வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. I came from the presence of God. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையை பற்றி சொல்ல வந்திருக்கிறேன். இதோ மோசேக்கு 2 அடையாளம் கொடுக்கப்பட்டது போல உனக்கு 2 அடையாளம் கொடுக்கப்பட்டது. பைபிள் அங்க ஃபோக்கஸ் பண்றார். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய தூதன் செய்யறார். இது பிசாசு, இது வந்து அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அந்த வாய்ஸை கவனிக்கும் பொழுது ஸ்கிரிப்சரல் வாய்ஸ். ஹல்லேலூயா. பிரசங்கத்தை கவனிக்கும் பொழுது இது தேவனுடைய வார்த்தை சம்பந்தப்பட்டதா இருக்கிறது. ஆமென். அதனால கர்த்தர் பேசுகிறார். எனக்கு ஆண்டவர் அப்படி சொன்னார், இப்படி சொன்னார், வேதபூர்வமா இருக்குதா? நீங்க அநேக தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். பெந்தேகோஸ்து மக்கள் தீர்க்கதரிசனம் உரைக்கும் பொழுது வேதபூர்வமா இல்லை. சிலர் வசனத்தையே மனப்பாடமா சொல்லி போடுவாங்க தீர்க்கதரிசனம் உரைக்கிறேன். மகளே கவலைப்படாது, இன்னும் மனசுல வந்ததெல்லாம் சொல்லுவது, கஸ்பட் பண்ணுவது, தங்களுக்கு ஏதோ கிட்ஸ் இருக்குது போல, இல்லாமலே இருப்பது போல காண்பிக்கிறது. இங்க பாருங்க, கர்த்தருடைய தூதனான வந்தார். அந்த வாய்ஸ் வந்து ஸ்கிரிப்சரல் வாய்ஸா இருக்குது. ஹல்லேலூயா. பிரதமருக்கு கர்த்தருடைய தூதன் பேசும் பொழுது ஸ்கிரிப்சரல் வாய்ஸ். ஹல்லேலூயா. எல்லாம் பைபிள் சம்பந்தப்பட்டதா இருக்கு. ஆமென். And told him, this child you are going to get, நீ ஒரு குழந்தையை பெறப் போகிறாய். will fulfill the scripture. அது வந்து வேத வாக்கியத்தை நிறைவேற்றும். ஆமென். அதுதான் கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வருகிறார் என்றால் வேத வாக்கியத்தை நிறைவேற்றுவதை குறித்து சொல்லுகிறார். ஆமென். நீ ஒரு குழந்தையை பெறப் போகிறாய். அந்த குழந்தையானது தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றும். அந்த குழந்தையுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தையானது நிறைவேறும். ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டால் கர்த்தருடைய தூதனானவர் என்ன சொல்கிறார் என்றால், நீ வந்து பைபிளை பாருன்னு சொல்றார். ஹல்லேலூயா. பைபிளை பாரு. பைபிள் அது வேர்டா இருக்கிறது. அது இன்னும் உயிர்ப்பிக்கப்படல. அது வந்து டெட் லெட்டரா இருக்கிறது. அது குயிக்கர் ஆகல. இப்பொழுது நான் அந்த வார்த்தையை உயிர்ப்பிக்கும்படியாக வந்திருக்கிறேன். ஆமென். அந்த வார்த்தையானது உயிர்ப்பிக்கப்பட போகிறது. ஆமென். அதனால என்ன என்றால், go and see the Bible, the word of God. Hallelujah. பரிசுத்த ஆவியே வார்த்தையை உயிர்ப்பிக்கிறது. Hallelujah. அந்த வார்த்தையானது உயிர்ப்பிக்கப்படுவதுதான் நிறைவேறுதலாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையின் வியாக்கியானம் என்ன? அது நிறைவேறுதல், அது வியாக்கியானம். ஆமென். வேத வாக்கியம் நிறைவேற போகுது. உனக்கு ஒரு மகன் பிறப்பான். அவன் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றான். 400 வருஷத்துக்கு முன்பாக மல்கியா என்ன சொன்னார்? இதோ முன்னோடியை அனுப்புகிறேன், நான் வந்து இந்த வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக முன்னோடி அனுப்புகிறேன். 700 வருஷத்துக்கு முன்னதாக ஏசாயா என்ன சொன்னார்? வனாந்தரத்திலே கூப்பிடுகிற ஒரு சத்தம் உண்டாயிருக்கும். ஆமென். ஏசாயா 40:5 அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. வனாந்தரத்திலே கூப்பிடுகிற ஒரு சத்தம். There is a voice in the wilderness. அது நிறைவேற போகிறது. மல்கியா 3:1 வாசிக்கலாம். சீக்கிரமா வாசிக்கலாம். நான் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இந்த வசனத்தை கவனிக்கும் பொழுது 2 தூதன் சொல்லப்பட்டது. இதோடு என் தூதனை அனுப்புகிறேன். அது வந்து யோவான் சாரை. அவன் வந்து வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற உங்கள் ஆண்டவர் சொன்னால் நான் ஆண்டவர் சொன்னது இயேசு கிறிஸ்து இருக்கிறது. அவர் என்ன தூதர்னா ஏஞ்சல் ஆஃப் கவெனன்ட். ஹல்லேலூயா. உடன்படிக்கை தூதன் நம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார் என்றால் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது இதை என்றால் அந்த சரீர ஆலயம், அந்த ஆலயத்தின் மேல அந்த அனாயிண்டிங் வந்தது. ஹல்லேலூயா.
யோவான் ஞானசானம் அந்த ரெண்டு தூதனுக்கு சம்மதம் இருக்கு. யோவான் அந்த காம்பவுண்ட் மீனிங் அங்க எழுதப்பட்டிருக்கு. முதல் பகுதி யோவான் சாமரை குறிக்கிறது, இரண்டாவது பகுதி உடன்படிக்கை தூதன் யோவான் கிடையாது. The angel of covenant இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த பெண்ணா ஏழாவது தூதன், அவர் angel of covenant கிடையாது. angel of covenant கர்த்தராகிய இயேசு. அவர் தன்னுடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார் என்றால் அந்த பாடி ஞானசானம் பெறும் பொழுது அந்த அனாயிண்டிங் அங்க வருகிறது. ஹல்லேலூயா. அந்த யோவான் இந்த தூதன் அவருக்கு ஞானசானம் கொடுக்கும் பொழுது அந்த அனாயிண்டிங் அவருக்குள்ள வந்து பசுத்தாவின் புறாவை போல் அவருக்குள்ள இறங்கினார். அதுதான் எழுது. மத்திய 4:5 என்ன வசிக்கிறோம் என்றால், நான் பூமியை சங்காரத்தால் அழிவதற்கு முன்னதாக இதை எலியாவை நான் எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன். அவன் வந்து பிதாக்களுடைய இடத்தை பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய இடத்தை அவருடைய பிதாக்களுடைய இடத்துக்கு திரும்புவான். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து யோவான் சானகன், செகண்ட் பார்ட் வந்து பெதர். பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது எலெக்ட், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். ரெண்டு இடத்துல பிள்ளைகள் வரும் பொழுது தேவனால் தெரிந்து. பிதாக்கள் என்று சொல்லும்போது ஓல்ட் டெஸ்டமென்ட் சைன்ஸ், அந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் சைன்ஸ் எலெக்ட் பீப்புள், அந்த டிசைபிளுடைய விசுவாசத்தை திருப்புகிறார். அந்த யோவான் அதை செய்யும். வந்து பிள்ளைகள் தான் நம்ம எலெக்ட். இதை என்றால் பிள்ளைகளே அவருடைய பிதாக்கள்னா ஆதி பெந்தேகோஸ்து பிதாக்களுக்கு நம்முடைய விசுவாசத்தை எலெக்ட் பீப்புளுடைய விசுவாசத்தை ஆதி பெந்தேகோஸ்து விசுவாசத்திற்கு மாடர்ன் பெந்தேகோஸ்து ஏர்லி அப்போஸ்தலிக் கிறிஸ்டியன். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தில் திருப்பப்பட்டிருக்குது. அந்த வேர்டு நிறைவேற போகுது. கர்த்தருடைய தூதன் எப்பொழுதுமே பைபிள் தான் காமிக்கிறார், வார்த்தையை தான் காமிக்கிறார். ஒருத்தர் சொல்லுகிற காரியங்கள் வார்த்தையின்படி இருக்க வேண்டும். அந்த வார்த்தையை காமிக்கும் பொழுது அந்த வார்த்தையானது நிறைவேற போகிறது. ஆமென். அந்த வார்த்தையானது உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஏஞ்சல் quoted was one of that was over 400 years ago. 400 வருஷத்துக்கு முன்னதாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தையானது நிறைவேறும். ஹல்லேலூயா. தூதன் எங்கே இருந்து வந்தார்? நாசரேத்திலிருந்து வந்தாரா? எருசலேமிலிருந்து வந்தாரா? அல்லது கலிலேயாவிலிருந்து வந்தாரா? இல்ல, நெக்ஸ்ட் வேர்ல்ட்ல இருந்து வருகிறார். ஹல்லேலூயா. இவர் இந்த வேர்ல்ட்ல இருக்கிறாரு. நம்ம 3 பரிமாணத்துக்குள்ள இருக்கிறோம். 4ஆம் பரிமாணம் விஞ்ஞானம், 7th டைமென்ஷன். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்க இருக்கிறார்? 7th டைமென்ஷன்ல இருக்கிறார். அங்க இருந்து இந்த உலகத்துக்கு வருது. நெக்ஸ்ட் வேர்ல்ட்ல இருந்து இந்த உலகத்துக்கு வருது. ஹல்லேலூயா. அப்ப நெக்ஸ்ட் வேர்ல்ட்ல கர்த்தர் இருக்கிறார், தூதர்கள் இருக்கிறார்கள். அவர் பசுத்தர் பசுத்தர் என்று ஆராதிக்கப்படுகிறார். அங்க எல்லாமே தெரியும். 6ஆம் பரிமாணத்திலே மரித்து போன பசுத்தவான்கள் இருக்கிறார்கள், தியோபனியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இங்க நடக்க தெரியுமா? எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அந்த வேலையில இருந்துக்கிட்டு இந்த வேலை நடக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. உங்களை என்னையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எத்தனை பேர் விசுவாசம்? எம்ஆர்என் ஸ்கேன் எடுக்கணும்னா அங்கே ஒரு ரூமில் போனாதான் ஒரு பயங்கரமான ஸ்கேன் இருக்குது. ரொம்ப சத்தம். அந்த எம்ஆர்என் ஸ்கேனில் வந்து அந்த பேஷண்ட்டை அனுப்பிடுவாங்க, கதவுக்கு தொடங்கியிருப்பாங்க. இன்னொரு ரூமில் வந்து அந்த டாக்டர்ஸ் எல்லாம் அங்கே இருப்பாங்க. அங்கே எடுக்கிறத இங்கே பார்த்துக்கிட்டு சொல்லி இங்கே பார்ப்பாங்க. அவங்க அங்கே போக மாட்டாங்க, இங்கே உட்காந்துக்கிட்டே அங்கே நடக்கிறதெல்லாம் இங்கே பார்ப்பாங்க. ட்ரெயினில் என்ன இருக்குது, எங்கே டியூமர் இருக்குதா, எல்லாத்தையும் அங்கே இன்னொரு ரூம்லேருந்து பார்க்குறாங்க. அதே போல தான் இங்கே நடக்கிற காரியங்கள் நீங்க என்ன செய்றீங்க, நான் என்ன செய்யறேன், அங்கிருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அங்கதான் எல்லா ஆசீர்வாதம் இருக்குது. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரணும்னா அங்கிருந்து வரும். நான் ஜெபம் பண்ணேன், நான் வந்து ராத்திரி பகலா வேலை செஞ்சேன், அதனால ஆசீர்வாதம் வர போறதில்லை. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். ஹல்லேலூயா. அங்கிருந்து பிரசித்த என்ன விசுவாசிக்கிறோம், அங்க அந்த வேலையில இருந்து வரணும். இவன் எவ்வளவு பிரயாசப்பட்டு பார்த்தான், விவாதமாகி எவ்வளவு பிரயாசப்பட்டு பார்த்தான், என்ன முயற்சிகளை எடுத்திருக்கலாம், நிறைய ட்ரீட்மெண்ட் கூட எடுத்திருக்கலாம். ஆனா அங்கிருந்து வந்தாதான் கிராண்டா, அங்கிருந்து வந்தாதான். இப்போ அங்கிருந்து வந்துச்சு, பேக்கேஜ் வந்துச்சு. ஹல்லேலூயா. அவனுடைய டோர் டெலிவரிக்கு வந்துச்சு. ஹல்லேலூயா. இப்ப பெற்றுக்கொள்ள வேண்டியதுதான். இவனால அங்க இருந்து வரல, இவனா ராத்திரி பகலா பிரயாசப்படுவது, நம்ம முன்னேறினாலும் மனக்கோட்டம் போடுவது, இதை பிளான் பண்ணது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா கர்த்தர் ஆசீர்வதிக்காத பட்சத்துல நம்ம எதையும் பெற முடியும். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் தரும். ஹல்லேலூயா. கர்த்தரின் கனி அவரால் தான் வர வேண்டும், விவாதம் அவரால் தான் நடக்க வேண்டும், ஜாப் அவரால் தான் கிடைக்கணும், எல்லாமே அதுதான் தான் வரும். எத்தனை விசுவாசம்? யாக்கோபு 1:17 வாசிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரம் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவிலிருந்து இறங்கி வருகிறதா இருக்கிறது. அவர்கள் யாதொரு மாதம் வேற்றுமை கலந்ததில்லை, அவருடைய பட்சபாதம் இல்லை, எல்லாமே அங்கிருந்து தான் வரும். என்ன விசுவாசம்? எனக்கு பருவத்தின் நேராக கண்களை எடுக்கிறேன், வானத்தை
வானதி பூமி உண்டாகிற கர்த்தர் எனக்கு ஒத்தாசை வரும். Hallelujah. It comes from God. Hallelujah. It comes from above. Hallelujah. யோவான் 3:27 வாசிக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலுடைய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். அது அங்க இருந்து கிராண்ட் அந்த வேலையில இருக்குது. Hallelujah. அந்த வேலையில நமக்கு கிராண்ட். இப்ப சகரியாவுக்கு ஆண்டவர் அதை கொடுக்க விரும்பினார். Hallelujah. God decided to give him a son. Hallelujah. அவனுக்கு ஒரு குமாரனை கொடுக்க தேவன் பிரியமாய் இருந்தார். ஆனால் இப்பொழுது அவன் பாடியை பார்க்கிறானே ஒழிய அவன் என்ன சொல்றாரு, எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்வாருங்கிற அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கிறான். அந்த நேரத்துல தான் அவனுக்கு அது கிராண்டட் ஆகுது. Hallelujah. நெக்ஸ்ட் வேர்ல இருந்து வருது. நெக்ஸ்ட் வேர்ல இருக்கிறவங்க இங்க என்ன நடக்குது, இங்க என்ன கவர்மெண்ட் நடக்குது, இங்க ஊழியம் எப்படி போயிட்டு, பிரைவேட் மினிஸ்ட்ரி எப்படி இருக்குது, எலெக்டட் பீப்புள் எப்படி ட்ரான்சாக்ஷன் அடைகிறாங்க, எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. Hallelujah. Angel came to him to tell him what he was born for. இதோ எதற்காக நீ உலகத்திலே பிறந்திருக்கிறாய். Hallelujah. எதற்காக நீ உலகத்திலே பிறந்திருக்கிறாய் என்பதை அவனுக்கு தெரியாது. ஏஞ்சல் வந்து சொல்லலனா அவனுக்கு தெரியவே தெரியாது. எதற்காக கர்த்தர் நம்ம உலகத்துல கொண்டு வந்தார். புசிப்போம் குடிப்போம் இன்று இருப்போம் நாளை சாபம் என்று உலகத்தின் மக்கள் சொல்லுகிறார். மற்ற மனிதர்கள் நாங்கள் ஏதோ ஒரு சாதனை செய்து உலக புகழ் பெற போகிறோம் என்று அவள் அதிகமாய் சொல்லுகிறார்கள். நம்ம அப்படி சொல்லல. Hallelujah. கர்த்தர் என்னை உலகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். Hallelujah. என்னை குறித்து ஒரு பர்பஸ் இருக்கிறது. இது அதை நான் நிறைவேற்றி முடிக்க வேண்டும். Hallelujah. பாப்புலாரிட்டிக்காக ஊழியம் அல்ல, ஆதாயத்துக்காக ஊழியம் அல்ல, எனக்கு ஒரு கமிஷன் கொடுத்திருக்கிறார். Hallelujah. அதை ஃபுல்ஃபில் பண்ணுவதே என்னுடைய இயேசு பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாயிருக்கு. பாப்புலாரிட்டி எதிர்பார்க்கல, பணத்தை எதிர்பார்க்கல, ஆனால் அவரை அழைத்த நோக்கத்தை நிறைவேற்ற விரும்பினார். இதுதான் every true minister அதிகமாக தான். இவர் நம்ம வந்து என்ன செய்யணும், உலகத்துல வந்தது இவர் லைஃப் being here is not by chance. ஏதோ ஏதாச்சும் நம்ம உலகத்துல பிறந்துட்டோம், அது தானா அந்த உலகத்துல நடக்குது. நம்ம ஏதோ நம்ம அம்மா அப்பா நம்மளை பெற்று போட்டுட்டாங்க, நம்ம உலகத்துல வந்துட்டு இப்படிலாம் வந்து பல விதமான சூழ்நிலைகளால் நம்ம அலசடிப்படுறோமே அப்படின்னு இல்லை. Hallelujah. கர்த்தர் நமக்கு ஒரு பர்பஸ் கொண்டு இருக்கிறார். Hallelujah. ஏஞ்சல் வந்தா சொல்லுங்க. சகரியாவுக்கு தெரியல, எலிசபெத்துக்கு அது தெரியல, எதற்காக உலகத்துல இருக்கிறோம் என்று தெரியல. ரொட்டீனா அவன் வந்து என்ன செய்யறான் என்றால் ஆசாரி முடிஞ்செல்லாம் இன்சூரன்ஸ் அங்க வேற எடுக்கிறார், இதா போகிறான், இப்படி இன்சூரன்ஸ் வேற எடுக்கிறது. ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய ஜாபை செய்யறான். அதே போல ஆட்டோமேட்டிக்கா சபைக்கு வருவது, ஆட்டோமேட்டிக்கா சபை விட்டு போறது, வருது போறது வருது போறது. ஆனா நமக்கு ஏஞ்சலுக்கு கிடைச்சிருக்குதா? Hallelujah. லிங்க் இருக்குதா? டே ஆஃப் விசிட்டேஷன் வந்தது. Hallelujah. கர்த்தர் அவனை சந்திக்க வேண்டிய நேரம் வந்தது. அப்படி கர்த்தர் சந்திக்க வேண்டிய நேரம் வரலன்னா அவன் வாழ்க்கையின் பர்பஸ் அவன் அறிய முடியாது. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை வந்து குழப்பமாக இருக்கிறது என்றால், பர்பஸ் நம்ம அறிய முடியவில்லை என்றால், நமக்கு ஒரு விசிட்டேஷன் தேவை. Hallelujah. He knows what is going to happen. அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும் என்ன நடக்க போகுது தெரியும், நமக்கு தெரியாது. அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும், மேல இருக்கவங்களுக்கு தெரியும் இங்க என்ன மாதிரி நடக்க போகுது, இனிமேல என்ன நடக்க போகுது. அந்த வேலையில இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த வேலையில இருக்கவங்க நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. உலகம் மாயை, எதை குறித்து நம்ம மேன்மை பாராட்ட முடியாது. மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால் நம்முடைய கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். ஆமென். He knows what is going to happen. He knows why God kept her barren. And now it is a day of visitation. Hallelujah. ஏன் இவ்வளவு நாள் குழந்தை இல்லாமல் இருக்குது? இப்பொழுது என்றால் அந்த நோக்கத்தை எல்லாம் வெளிப்படுத்தும்படியாக கர்த்தருடைய தூதன் அங்கே வருகிறார். ஆமென். The knowledge was coming from another world. அவனுக்கு அந்த நாலேஜ் இல்லை. நாங்க நிறைய மார்க் எடுத்து பாஸ் பண்றோம், சந்தோஷம் தான். படிப்புல எங்க பிள்ளைகள் ரொம்ப திறமைசாலிகள், சந்தோஷம் தான். ஆனா இந்த நாலேஜ் வேணுமே. Hallelujah. இந்த நாலேஜ் புத்தகத்தை படிச்சு வராது, அங்க இருந்து வரும், அந்த வேலையில இருந்து வரணும். Hallelujah. இப்பொழுது இந்த மாதிரி வாழ்க்கையை பற்றி நாலேஜ் இல்லை. படிப்பு இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், எல்லாம் என்ன செய்யலாம், எல்லா அறிவும் இருக்கலாம், உலகமான அறிவு இருக்கலாம். ஆனா இந்த நாலேஜ் அங்க இருந்து வரணுமே. Hallelujah. அது அங்க இருந்தா வரணும். இன்னைக்கு நமக்கு அது எத்தனை பேருக்கு வந்திருக்குது? இதோ சகரியாவுக்கு அப்பொழுது அது வந்தது. Hallelujah. நம்ம நைஸ் கார் வச்சிருக்கலாம், நைஸ் பில்டிங் வச்சிருக்கலாம், நைஸ் ட்ரெஸ் நம்ம வச்சிருக்கலாம், இதோ நைஸ் வெஹிக்கிள் நம்ம வச்சிருக்கலாம், எல்லாமே வச்சிருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அந்த அனதர் வேர்ல்ட்ல உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்குதா? Hallelujah. அங்க நமக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்கிறது. அந்த தியாகி எல்லாத்தையுமே தெரியும். Hallelujah.
இதுக்கு தெரியாது, அதுக்கு தெரியும். எத்தனை பேர் சொல்ல? அதனால நமக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்கிறது. ஹalleluya. You have representation in heaven. Hallelujah. இவன் ஆசாரியை முடித்து விட்டு போகிறான். 3 மாசம் முடிஞ்சு போச்சு, அந்த கோர்ஸ் முடிஞ்சு போச்சு. வீட்டுக்கு போனோன்னு அவன் மனைவி அங்கே கர்த்தர் தெரிந்தாள் என்று சொல்றாரு. 23-24 வாசிக்கும். அவருடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான். நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாக எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் நாட்களில் என் மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்துள்ளார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாது இருந்தார். இதோ பாருங்க, ஆசாரிய முடிவுக்கு போனான் என்று சொல்லப்படுகிறது. 3 months on duty, சீட்டு போட்டு 3 மாசம் வேலை செய்தான். இப்பொழுது அந்த இன்சென்ஸ் வேலை முடிஞ்சு விட்டது. வீட்டுக்கு போகிறான். இதோ அவருடைய மனைவி கன்சீவ் ஆயிருக்கு. எத்தனை பேர் சொல்றாங்க? மகா பரிசுத்த ஸ்தலத்துல வந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்தான். ஏஞ்சலிக் விசிட்டேஷன் வந்தது. அதன் பிறகு வீட்டுக்கு போகிறது. ஆட்டோமேட்டிக்கா அங்க கர்த்தருக்கு கனியை கொடுத்துட்டார். ஒரு மனுஷனுக்கு சுகம் கிடைக்கும் பொழுது, சுகவீனமா மரண தருவாயில் இருக்கும் பொழுது, பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க, சபையார் எல்லாரும் ஜோம் பண்ணுங்க, ஜோமான பிறகு கர்த்தர் தரல, அது டாக்டர் சுத்த போனேன்னு சொன்னாங்க. நான் அந்த மாத்திரை சாப்பிட்டேன், அப்படி அதை சாப்பிட்டேன், இதை சாப்பிட்டேன், அதனால சரியா போச்சு. ஏன் அப்ப ஜோம் பண்ண சொன்னா? இது வந்து என்னன்னா, கர்த்தர் செய்யறதை அறிய மாட்டேன். இவன் ஆசாரியை முடித்து விட்டு போனான், ஆட்டோமேட்டிக்கா குழந்தை கன்சீவ் ஆகிடுது. ஹalleluya. அது என்னன்னா, அதுக்கு அந்த விசுவாசம் இருக்குது. கர்த்தருடைய தூதனால் சொல்லலாம், அது கிடைக்காது. ஹalleluya. பிரேயர் பண்ணா எத்தனை மாத்திரை சாப்பிட்டாலும் சொன்னாங்க. அது என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் கன்சீவ் ஆகாது. அது ஜெபத்துல இருக்கிறது. ஹalleluya. தேவனுடைய தூதனோட லிங்க் வந்து அந்த லிங்க் வந்த உடனே இத மிரக்கிளுக்கு அந்த பேக்கேஜ் அவருக்கு வந்து விட்டது. ஆமென். All God's children have angel. நமக்கு எல்லாருக்கும் ரெப்ரசன்டேஷன் இருக்கு. Hallelujah. Those who are not God's own have no angel. They are not தெரிந்து கொள்ளப்படாதவர்களுக்கு இல்லை. But the redeemed has an angel. Hallelujah. Redeemed, மீட்கப்பட்டவர்களுக்கு அந்த ஏஞ்சல் இருக்கிறது. ஆமென். இவனுக்கு அந்த பேக்கேஜ் வந்து கிராண்டட் ஆகிவிட்டது. Hallelujah. இது உதாரணமாக இப்பொழுது உலகம் வந்து விஞ்ஞானத்தில் வந்திருக்கிறது. இப்போ எல்லாமே பிஸ்னஸ்லாம் ஆன்லைனில் நடக்குது. அதை சொல்கிறது கொஞ்சம் கவனிங்க. விஞ்ஞானம் எப்படி வருதோ அதே மாதிரி தான் சத்தியம். ஒரு காலத்தில் பைசைக்கிள் தான் இருந்தது, குதிரை வண்டி தான் இருந்தது. இப்போ அஸ்ட்ரானட் ஏஜில் நம்ம இருக்கோம்ன்றது என்ன சொல்லியிருக்கிறேன், கவுண்ட் டவுன் என்ற மெசேஜில் சொல்லியிருக்கோம். மார்ட்டின் லூத்தர் காலத்தில் குதிரை வண்டி. இப்போ வந்து நம்ம அஸ்ட்ரானட் ஏஜ், ஏரோப்ளேன் வந்து பெந்தேகாஸ்டல் ஏஜ். இப்போ நான் அஸ்ட்ரானட் ஏஜில் இருக்கணும். இப்போ பிஸ்னஸ்லாம் ஆன்லைன் நடக்குது. சேரீ வேண்டாலும், இல்லை கம்ப்யூட்டர் வேண்டாலும், என்ன காரியம் வேண்டாலும், நம்ம வந்து என்ன ட்ரெஸ்ஸு ஷூ வேணும் எல்லாமே ஆன்லைனில் இருக்குது. ஆன்லைனில் நம்ம கிளிக் பண்ணி நம்ம எல்லாம் கிரெடிட் கார்டு மூலமாக நம்ம இது பண்ணிட்டா வீட்டில் டோர் டெலிவரி வந்து நம்ம கடையே போனால் வீட்டில் கொடுத்து தந்துடலாம். விலையும் வேறு அங்கே கடையில் வாங்குறத விட கொஞ்சம் கம்மியாகவே இருக்கு. அதனால பிஸ்னஸ்லாம் இப்போ பாதிக்கப்படும். சவுடி கடை வச்சிருக்கிறவங்க, எல்லா கடை வச்சிருக்கிறவங்கலாம் இப்போ ஆன்லைன் மூலமா எங்க பிசினஸ்லாம் பாதிக்கப்படுது, கஸ்டமர்ஸ்லாம் வருது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், இப்போ நம்ம இந்த ஏஜ்ல வந்து பொருள் எங்க இருக்கு, அமெரிக்காவில் இருக்குது. ஹalleluya. பொருள் எங்க இருக்கு, சிங்கப்பூர்ல இருக்குது, மலேசியாவில் இருக்குது. ஹalleluya. அது உலகத்தின் பல நாடுகள் இருக்குது, நெக்ஸ்ட் வேர்ல்ட்ல இருக்குது. ஹalleluya. நம்ம இன்டர்நெட்ல பார்க்குறோம், அந்த பொருளை பார்க்குறோம். ஹalleluya. அந்த பொருளுடைய தன்மைகள் என்ன, ஃபீச்சர்ஸ் என்ன, அதனுடைய என்ன ஃபெசிலிட்டில அது இருக்கிறது, அதனுடைய பிரைஸ் என்ன, எல்லாத்தையும் இங்க பார்க்கணும். எல்லாமே படம் எல்லாமே வருது, எல்லா டீட்டெயிலும் வருது. அது எங்க இருக்குது, அது அமெரிக்கால இருக்கு, ஜெர்மன்ல இருக்கு, உலகத்துல எங்கேயோ இருக்குது, நெக்ஸ்ட் வேர்ல்ட்ல இருக்குது. ஹalleluya. நம்ம வந்து கிரெடிட் கார்டை வச்சிருந்தால் நமக்கு ஒரு நம்ம லெஜிட்டிமேச்சர் வந்து நம்ம கிரெடிட் கார்டு, நம்ம அந்த கிரெடிட் கார்டுக்கு நம்ம தான் உண்மையான சுதந்திரவாளியா இருப்போம் என்றால், அந்த கிரெடிட் கார்டு ஜென்யூனா இருக்கும் என்றால், அது உங்களுக்கு சொந்தமா இருக்கும் என்றால் நீங்க டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். ஆமென். நீங்க வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுங்க, அந்த கம்பெனியோட டிரான்சாக்ஷன் பண்றீங்க, அந்த ஓனரோட டிரான்சாக்ஷன் பண்ணுங்க. அவருடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நம்ம ஒத்து வருதான்னு பார்க்கும் பொழுது அந்த அவருக்கும் நமக்கு ஒரு அலைன்மெண்ட் கிடைக்கிறது. அந்த அலைன்மெண்ட் கிடைச்சி என்ன செய்யறால் அவருக்கு நம்ம வந்து சம்மதம் ஏற்பட்டு விட்டது, அக்ரிமெண்ட் ஆகிவிட்டது என்றால் நம்ம பாஸ்வேர்டு அங்கே கொடுக்கணும். பாஸ்வேர்டை கொடுத்த உடனே அங்கே பிரைஸ் பே பண்ணியாச்சு. 2 நாள்ல நம்ம டோர்ல வந்து ஹalleluya. யாரும் வந்து அந்த கம்பெனிக்காரங்க வந்து கொடுக்கறது இல்லை, என் கொரியர் மூலமா அது கரெக்டா வந்து சேருது. எப்படி ஆச்சரியமா இருக்கு. நம்ம அந்த பொருளை பார்க்கிறோம், அது இன்னொரு உலகத்துல இருக்குது. ஹalleluya. அந்த உலகத்துல இங்க வந்து ஹalleluya. அதே போல
அங்க வேலை எல்லாம் இருக்கு, உங்களுக்கு தேவையான அங்க இருக்கு, சொல்றேன் பரவாயில்ல இருக்குது. ஹல்லேலூயா. அங்க கர்த்தர் சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. எல்லாம் அங்கே இருக்குது. இப்போ அது உங்களுக்கு கிராண்ட் ஆகணும். ஹல்லேலூயா. டோர் டெலிவரி வேணும், உங்களுக்கு கிரெடிட் கார்டு வேணும். நீங்க ஆன்லைன்ல அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அந்த சரியா ஃபில் அப் பண்ணணும், தப்பா ஃபில் அப் பண்ண கூடாது. உங்களுடைய நேம் எல்லாமே கரெக்டா ஃபில் அப் பண்ணணும். அத தப்பா ஃபில் அப் பண்ணா ட்ரான்சாக்ஷன் ஆகாது. அந்த கண்டிஷன்ஸ் அங்க வரும் பொழுது உங்களுடைய நேம், உங்களுடைய கிரெடிட் கார்டு நம்பர் எல்லாமே கரெக்டா நீங்க இது பண்ணும் பொழுது பாஸ்வேர்டு கொடுத்தா உடனே சிக்னல் வந்துரும், பெய்ட் ஆயிட்டு. ஹல்லேலூயா. 2 நாளா டோர் விசுவாசிங்க. அதே போல தான் ஆண்டவர் நமக்கு வந்து இன்னைக்கு மெசேஜ் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாஸ்வேர்டு கொடுத்திருக்கார், ரெவலேஷன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தன்னை பசுத்தாவினால லிங்க் பண்ணுது. ஹல்லேலூயா. ஜெபத்திற்குமா பசுத்தாவின் அங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து எல்லாமே ஆசீர்வாதம் இருக்குது. ஹல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதம் அங்க இருக்குது. ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் வேல்ல இருக்குது. இப்போ நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதோட பிரைஸ் என்ன? பிரைஸ் என்னன்னா செல்ஃப் டெனியல். உங்களை நீங்களே வெறுக்க வேண்டும், உங்களை நீங்களே தாழ்த்த வேண்டும், உங்களை நீங்களே ஒப்பு கொடுக்க வேண்டும். செல்ஃப் டெனியல் என்ற பிரைஸ் நீங்க செலுத்த வேண்டும். மனம் போல போக்குல இருக்க கூடாது. உங்களுக்கு அந்த கீவர் இருக்கும், அலைன்மெண்ட் வேணும், ஒரே ஹார்மோனி வேணும், இசைவு வேணும். அவரை அக்ரிமெண்ட் பண்ணணும். இதை நீங்க கரெக்டா ஃபில் பண்ணா அவர் அக்ரிமெண்ட் பண்ணுகிறார். உங்களுடைய கிரெடிட் கார்டு ஜென்யூனா இருந்தாங்க, அது சரியாகும். பாஸ்வேர்டு கொடுங்க, உங்களுடைய ரெவலேஷனை சொல்லுங்க, க்ளீன். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கர்த்தர் விதமா வெளிப்படுத்தியிருக்கிறார். அது வேதத்துக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த வெளிப்பாட்டை யாரும் என்ன விட்டு எடுத்துக் கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. I am called and elected. ஹல்லேலூயா. பாஸ்வேர்டு கொடுங்க, கிளிக் பண்ணுங்க, உங்களுடைய டோர் வரும். என்ன அந்த பொருளை நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு என் கையில இருக்குது. அது அந்த செல்போன் என் கையில இருக்குது, அந்த ஹார்ட்வேர் என் கையில வந்துச்சு. ஹல்லேலூயா. எப்படி வந்துச்சு? எங்கேயும் போகலையே, வந்துச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஏஜ்ல நம்ம எல்லாமே நீங்க கிளிக் பண்ண. நீங்க கிரெடிட் கார்டு ஹோல்டரா இருந்திருந்தால், உங்களுடைய நம்பர் கரெக்டா இருந்து வந்தால், நோ மணி, பணம் ஒண்ணு நீங்க செலுத்துறது இல்ல, கேஷ் போட்டுட்டு நம்ம போறது இல்ல. இங்க இருந்து நம்ம இத கார்லயோ வண்டியிலயோ டி நகர் போக வேண்டிய அவசியமே இல்ல, அல்லது ரிச்சி ஸ்ட்ரீட் போக வேண்டிய அவசியமே இல்ல. எல்லாமே கரெக்டா இருந்தா, எல்லாம் பில் அப் பண்ணி கரெக்டா பில் அப் பண்ணி நம்ம வந்தால் எல்லாமே நீங்க வார்த்தையோட அலைன்மெண்டா இருந்தீங்கன்னா, இந்த வார்த்தையோட உங்களுடைய லைஃப் வந்து அலைன்மெண்டா இருக்கும் என்றால், உங்களுடைய சொந்த கருத்துல இல்லாதபடி காட்ஸ் ப்ரொவைடட் வேல இருக்கும் என்றால், உங்களுக்கு ஆண்டவர் அதை கொடுத்தேன் என்ற வெளிப்பாட்டை கொடுத்திருந்தால், உங்களுக்கு உதவ ஆண்டவர் தந்திருப்பார் என்றால், பாஸ்வேர்டை போட்டா உடனே சிக்னல் வந்துடும், பொருள் நம்ம கையில வரும். எத்தனை விசுவாசம் இதுதான் மனவாட்டிக்கு ஆண்டவர் அப்படி கொடுத்துருக்காரு. அது எல்லாமே நெக்ஸ்ட் வேலை இருக்கு. பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டவருடைய ஒன்றையும் கற்றுக்கொள்ள மாட்டோம், எல்லாத்தையுமே வாங்கணும். உலகத்துல வரும் பொழுது ஆண்டவர் நம்மை அந்த உலகத்துல கொண்டு இருக்கிறார். எத்தனை விசுவாசம் அந்த நாலேஜ் நமக்கு கொண்டு இருக்கிறார். ஆமென். ஏஞ்சல் வந்து என்ன செய்யறாரு என்றால் சொல்லுகிறார். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாக எலிசபெத் ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. சரி, நான் இதை சொல்லி நான் முடிச்சு விடுறேன். நீங்க கவனிக்கும் பொழுது அந்த ஏஞ்சல் வந்து சொல்லலன்னா இந்த சகரியாவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில உலகத்துல ஏன் பிறந்தங்கிறது தெரியாது, நிச்சயமா தெரியாது. அவன் வாழ்க்கையே குழப்பத்துல துக்கத்துல அவன் தான் இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் என்ன செய்தால் அவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பொழுதுக்கு ஏஞ்சலோட நமக்கு லிங்க் கிடைக்குது. ஹல்லேலூயா. அந்த அவர் வந்து என்ன செய்தால் என்ன சொல்லுகிறார், உன் வாழ்க்கையுடைய பர்பஸ் என்ன சொல்லுகிறார். The angel came there and faith started to rise. அவனுடைய விசுவாசமானது வளர்ந்தது. ஹல்லேலூயா. அந்த ஏஞ்சல் வரும் பொழுது அவனுடைய வாழ்க்கையுடைய பர்பஸ் என்ன, நீங்க யோவான் சாரனை கொண்டு வர வேண்டும். உங்களை நான் எதுக்காக உலகத்துல கொண்டு வந்திருக்கிறேன், உன்னுடைய மனைவியாகிய எலிசபெத் ஆரோனின் குமாரத்தி, ஆரோனுக்குள் இருந்தாள், நீயும் ஆரோனுக்குள் இருந்தாய். பிளட் ரிலேஷன் உங்களை இந்த உலகத்தில் கொண்டு வந்திருக்கிறேன். ஏனென்றால் நான் மாம்சத்துல வெளிப்பட போகிறேன். கர்த்தர் மாம்சத்தில் வெளிப்படும் பொழுது முன்னோடி வருவார், முன்னோடியை கொண்டு வருவதற்காக உங்க வாழ்க்கையுடைய பர்பஸே அதுதான். ஹல்லேலூயா. ஒன்லி பர்பஸ், மேஜர் பர்பஸ் அதுதான். குசிப்போ முடிப்போ நல்லா வாழ்க்கையில முன்னேறணும், வாழ்க்கையில முன்னேறணும், ரைட், அதெல்லாம் தேவைதான். அது நோக்கம் அல்ல. உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் இருக்குது. அந்த பர்பஸ் இன்னொரு வரைக்கும் தெரியாது, எவ்வளவு படிச்சாலும் தெரியாது.
எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் தெரியாது, அவர் சொல்ல வேணாம் தெரியாது. ஹல்லேலூயா. இப்ப அவர் சொல்லும் பொழுது, அந்த தூதன் சொல்லும் பொழுது இப்ப அவங்க வெளிப்பாயிட்டாங்க. ஹல்லேலூயா. அவங்க சந்தோஷம் அடைஞ்சிட்டாங்க. கர்த்தர் நம்மளை இதுக்கு தான் வளர்த்து அந்த முன்னோடியை கொண்டு வர வேண்டும், வேதமாக்கி நிறைவேற வேண்டும். ஹல்லேலூயா. மல்கியா 3:1 ஏசாயா 40:5 இத மல்கியா 4:5-6 இத நாங்க பெறப்போற குழந்தை அதை நிறைவேற்ற போகுது. ஹல்லேலூயா. அந்த குழந்தையை பெற்றெடுக்கும்படியாகத்தான் கர்த்தர் எங்களை உலகத்திலே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. We came from God, we go back to God. ஹல்லேலூயா. இந்த நேரத்துடைய செய்தி நமக்கு அதை வெளிப்படுத்துது. எத்தனை விசுவாசம்? அந்த தூதனுடைய செய்தி, 7ஆம் தூதனுடைய செய்தி. இதோ அவர் அந்த பலமுள்ள தூதரோட அக்சஸ் பண்ணினார். அந்த தூதன் அவர் அக்சஸ் பண்ணி அந்த செய்தி நமக்கு வந்திருக்கிறது. அந்த செய்தி நம்ம உலகத்துல என்ன பர்பஸ்ல கொண்டு வந்திருக்கோம்ங்கறத அவன் வெளிப்படுத்துறது. ஹல்லேலூயா. நீங்க பிரைட் ஏஜ்ல இருக்கீங்க. யூ ஆர் தி பிரைட். ஹல்லேலூயா. நீங்க இந்த வேத வசனத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆமென். கரைதலை இல்லாத இதோ பழையற்றதான ஒரு கன்னியா இருக்க வேண்டும். மெசேஜ்ல நிறைய குழப்பம் இருக்கு. அதான் நம்ம ஒண்ணுச்சு அவங்க குழப்பத்துல இருக்கு, குழப்பத்துல நம்முடைய ஊழியம் மறைவா இல்லை, இந்த இடத்துல இருக்குது. ஒண்ணும் மறைச்சு பேசல, யார் வேணாலும் கேட்கலாம். அவங்க ஊழியம் மறைவாகி இருக்கிறது, ராங் டாக்டரினை மறைவா வச்சிருக்கிறாங்க. நம்ம இல்ல 1008 சாபங்கள் இருக்குது. உலகத்துல மனுஷன் பல பூஜையில இருக்கிறான், நம்மள ஒண்ணுமே செய்யாது. ஹல்லேலூயா. ஏன்னா ஏஞ்சல் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. You came from God, you go back to God. ஹல்லேலூயா. இதோ உன்னை குறித்து ஒரு பர்பஸ் இருக்கிறது, நீ ஃபினிஷிங் டச் பண்ணணும். ஹல்லேலூயா. இந்த தீர்க்கதரிசி மூலமாய் செய்த ஊழியத்தை நீங்க கண்டினியூ பண்ணணும். ஹல்லேலூயா. அந்த ஃபினிஷிங் டச் செய்யணும். கரைதலை இல்லாத மனவட்டியாக மாற வேண்டும். அதுதான் என்னுடைய பர்பஸ். எத்தனை விசுவாசம்? இந்த செய்தி வரலன்னா நம்முடைய பர்பஸ் நம்ம அறிய முடியும். இந்த செய்தி வராதவங்க, எலக்ட் பீப்புளா இல்லாதவனுக்கு அவனுடைய வாழ்க்கையுடைய பர்பஸ் தெரியவே தெரியும், ஒரு காலம் தெரியும். சகரியாவுக்கு கர்த்தருடைய தூதன் வரவில்லை என்றால் அவன் வாழ்க்கையில என்ன நோக்கத்துக்காக உலகத்தில் வந்தான் என்று தெரியாது. இதனுடைய உலகத்தில் மக்கள் அவிதமாக ஜீவிக்கிறார். உலகத்தில் எலக்ட் பீப்புளுக்கு அப்பால் இருக்க மக்கள் எல்லாருமே எதுக்காக உலகத்தில் பிறந்தவனே தெரியல. Only pride can understand. Hallelujah. ஏனென்றால் angelic visitation நமக்கு வந்திருக்கிறது. Hallelujah. பலமுள்ள தூதன் இறங்கி வந்திருக்கிறார். 7 ஏஞ்சல்ஸோடு இறங்கி வந்திருக்கிறார். 7 முத்திரை திறந்து உன் பெயர் எங்கே இருக்கிறது? Hallelujah. நீ கிறிஸ்துவுக்குள் இருந்தாய். Hallelujah. இப்பொழுது மாம்சத்தில் வந்திருக்கிறாய். நீ தேவனை பைபாஸ் பண்ணி வந்திருக்கிறாய். நீ என்ன ஒரு நாளில் என்ன செய்தால் நீ அவரை சந்திக்க போகிறாய். Hallelujah. நீ பின்வாங்கி போக முடியாது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மறந்து விட்டது. You are justified, sanctified, you are anointed. Hallelujah. எத்தனை விசுவாசம்? அவர் சொல்லவில்லைன்னா நமக்கு எப்படி தெரியும்? Rapture is a supernatural experience. Hallelujah. மிரக்கல் நம்ம எதிர்பார்க்காதனால டம்பா மாறிடும், ஊமையாக மாற வேண்டும். நம்ம மிரக்கலை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். Hallelujah. Rapture ஒரு சூப்பர் நேச்சுரல் காரியம். Hallelujah. கண்ணிமைப்படுத்தும் மேல பெய்யும். Hallelujah. எத்தனை விசுவாசிக்கிறோம்? லூக்கான சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15-17 வாசிக்கிறோம். 15 வாசிக்கிறோம். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான், திராட்சரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர் தேவனாகிய கர்த்தருக்கு திருப்புவான். அவன் இஸ்ரவேலிலே பிறந்தல்ல, யோவானை பார்க்கிற பெரிய தீர்க்கதரிசி யாருமே. அவன் எப்படி இருப்பான்? அது அவனை பற்றி எங்க குமாரன் ஏஞ்சல் சொல்லுகிறார். இயேசு என்ன சொல்கிறார்? இஸ்ரவேலிலே பிறந்தவர் யோவானை பார்க்கிறது. மத்திய 12:11 யோவானை பார்க்கிறது பெரிய தீர்க்க, அப்படியான ஒரு பெரிய தீர்க்கதரிசியை நீங்க பெற போற. அவங்க உலகத்திலே பிறந்ததுல யோவான் சொன்னாலே பார்க்கிற பெரிய தீர்க்கதரிசி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஏனென்றால் மேசியாவை நேருக்கு நேராக சந்தித்து இன்ட்ரோடியூஸ் பண்ற ஊழியம் கொடுக்கப்பட்டது. அதே போல என்ன செய்கிறார்? அவருடைய வாழ்க்கையை நான் வாசிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலையும் எதுக்காக பிறந்தேன்னு தெரியல. நான் எதற்காக உலகத்திலே பிறந்தேன்? என்னுடைய வாழ்க்கையில ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ் வருகிறது, விஷன் வருகிறது. இதை என்ன சொன்னால் நேரத்தில் அவருடைய வாய்ஸை நான் கேட்கிறேன். அவருக்கு கிஃப்டும் இருக்கிறது, ஆனாலும் அவருக்கு வாழ்க்கையின் படி ஒண்ணுமே தெரியல, குழப்பத்தில் இருக்கிறார். மே மாதம் 7ஆம் தேதி 1946 தன்னுடைய மனைவிட்ட சொல்லுகிறார், நான் ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறேன், நான் ஜெபிக்க போகிறேன். ஒருவேளை நான் திரும்பி வருவேன், சில நாளைக்கு கூட நான் திரும்பி வருவேன். நான் திரும்பி வரலன்னா என்ன தேடாரு? எங்கேயும் தேடாரு. நீ பிள்ளைகளை பார்த்துட்டு ரொம்ப கொஞ்சம் டெவலப் தான் இருக்கு.
அதுதான் கையில கொடுத்துட்டு ரொம்ப ஏழையா இருக்கிறார். அதனால அவர் என்ன செய்யறாரு என்றால் பரிசுத்த ஆவியானவரை ஜெபத்துக்கு புஷ் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையுடைய பர்பஸ் என்ன? அது அவருக்கு தெரியல, தீர்க்கதரிசியே தெரியல, கர்த்தர் வழிபட்டாட்டா யாருக்குமே தெரியாது. ஹல்லேலூயா. அவன் அந்த கேவல போய் அங்க ஜெபம் பண்ணும் பொழுது 11 மணிக்கு அவர் 3 நாளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். டீப்பா ஜெபத்துல போயிட்டார். ஹல்லேலூயா. The time had come when I had to find out what was all about. I would never return anymore. நான் திரும்பி வர மாட்டேன். I told her and my child goodbye. பையன்கிட்ட எலிபாலுக்கு டாடா சொல்லிட்டேன். And warned her that if did not return in few days, நான் இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள திரும்பி வரலனா never to look for me. என்ன நீ தேட கர்த்தருக்கு பதில் வராம நான் திரும்பி வர மாட்டேன். செத்தாலும் சாகிறேன், எனக்கு அவர் பதில் தந்தாதான் நான் வீட்டுக்கு திரும்பி வருவேன். நீ அந்த குகையை நோக்கி போய் கிரீன் மில்ல இருக்கிற குகையை நோக்கி ஜெபம் பண்ணுது. That afternoon I went away to a secret place to pray and read my Bible. I began deep in prayer. ஜெபத்துல ரொம்ப ஆழமா போகும்போது என்ன ஏற்படுது என்றால் இது 11th hourல the 11th hour I had quite praying. ஜெபத்தை முடிச்சிட்டு அவர் வந்து என்ன செய்யறார் என்றால் அமைதியா இருக்கிறார். I noticed a light flickering in the room. அங்க வந்து ரூம்ல வெளிச்சம் தெரியும், யாரோ ஃபிளாஷ் லைட் அடிச்ச மாதிரி இருக்குது. அந்த லைட்ல இருந்து இதை பிற பாத்திர காலடி சத்தம் கேட்கிறது. அதுல இருந்து ஒரு நபர் வருகிறார். Just then I heard someone walking across the floor. இதோ யாரோ நடந்து வந்த மாதிரி தெரிகிறது. அங்க பார்க்கும்போது கர்த்தருடைய தூதன் வருகிறார். சகரியாவுக்கு என்ன சொன்னார்? Fear not. கர்த்தர் என்னைக்கு சொல்றது? Fear not. Fear not, I am sent from the presence of Almighty God to tell you that you were peculiar life. உன்னுடைய வினோதமான வாழ்க்கையை குறித்து சொல்ல வந்திருக்கிறேன். ஆமென். நான் தேவனுடைய சமூகத்திலிருந்து வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பயப்படாதே. சகரியா பார்த்து பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகி எலிசபெத் ஒரு குமாரனை பெற்றார். தன் வாழ்க்கை குறித்து பர்பஸ் என்னன்னு தெரியாதபடி குழப்பத்துல இருக்கும் பொழுது ஏஞ்சல் வந்து சொல்லும் பொழுது பர்பஸ் அட்ரஸ் மாட்டார். ஹல்லேலூயா. உனக்கு ஹீலிங் கிட் கொடுக்கப்படுது. உலகம் எங்கிலும் நீ கொண்டு போவாய். ராஜாக்களுக்காக நீ ஜெபம் பண்ணுவாய். Hallelujah. If you will be sincere and can get the people to believe you, நீ உத்தமமாய் இருப்பாய் என்றால், ஜனங்கள் உன்னை நம்பும்படி செய்வாய் என்றால், nothing shall stand before your prayer, not even cancer. உன் ஜெபத்துக்கு முன்பாக வந்து நிற்க முடியாது. இத கேன்சர் கூட நிற்க முடியாது. Hallelujah. மோசேக்கு 2 அடையாளங்களை கொடுத்த போல உனக்கு 2 அடையாளங்களை கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவங்க மனைவி என்ன நிலையில இருப்பார். இன்னைக்கு ஒரு மனைவி வந்து ஒரு கணவன் மனைவிட்ட சொன்னா அவன் என்ன செய்வா? அழுது தொலைப்பான் அல்லது சண்டை போட்டு தொலைப்பான். மணியில பிடிச்சி எடுத்து சண்டை கூட போயிருவா. சில பெண்கள் நான் எப்படி ஜீவிப்பது? நீங்க போயிட்டீங்கன்னா நான் எப்படி பிள்ளைய காப்பாத்துறது? அந்த மேடை அப்படி ஒன்று சொல்றேன். ரொம்ப நல்ல ஆவிக்குரிய, ரொம்ப பொறுமைசாலி. விட அதிக பொறுமைசாலி சொல்லலாம். குடும்பத்தை அவர் எப்பவும் போயிருவாரு. இந்த அம்மா பிள்ளைகளோடு கூட போராடி கொண்டு அவருடைய சொல்றாரு. அவங்க அமைதியா தான் இருக்கிறாங்க. கணவன் வருவாருன்னு பார்க்கும்போது வராம போயிட்டா 3 நாளையில வச்சாரு. ஹல்லேலூயா. எப்படி வராரு? சந்தோஷமா வராரு. ஹல்லேலூயா. கர்த்தர் பேசி விட்டார். நான் உலகத்துல எதுக்கு வந்தேன்னு தெரிஞ்சு விட்டேன். ஹல்லேலூயா. இப்பொழுது சகரியா எலிசபெத்துக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. அங்க பேக்கேஜ் வந்துட்டு யோவான் சானன் வந்துட்டா. ஹல்லேலூயா. இவருக்கு பேக்கேஜ் கிராண்ட் பண்ணிட்டு டோர் டெலிவரி. ஹல்லேலூயா. ஹீலிங் கிட் கிடைத்து விட்டது. ஹல்லேலூயா. டிசைன்மென்ட் ஆஃப் தி ஹார்ட் கிடைத்து விட்டது. உலகமெங்கிலும் அற்புத அடையாளம் நடக்குது. ஃபர்ஸ்ட் புல், செகண்ட் புல், தேர்ட் புல். இன்னைக்கு ஓப்பனிங் ஆஃப் தி வேர்ட். ஹல்லேலூயா. ஒரு குணவான மக்கள் இன்னைக்கு நம்முடைய பர்பஸ் அறிந்து கொள்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஏஞ்சலிக் மெசேஜ் மூலமா அறிந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. மேரி வந்து ஒரு சாதாரண பெண், 17 வயசு பெண், ஏழை பெண். கர்த்தருடைய தூதன் வரும்போது அவள் உலகத்துல எதுக்காக பிறந்தேன்? வாலிப பிராயத்திலே நான் இருக்கிறேன், என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று அவர் தெரிஞ்சு கொண்டிருக்கும் பொழுது அதே தூதன் அங்கே வரும் பொழுது நீ எதற்காக பிறந்திருக்கிறாய்? நீ மேசியாவை கொண்டு வருகிறாய். உன்னை குறித்து பைபிள்ல எழுதியிருக்கு. அந்த வேத வாக்கியம் உன் வாழ்க்கையில நிறைவேற போகிறது. இதோ ஒரு கன்னியை கர்ப்பவதியாய் குமாரனை பெறுவார். இஸ்திரி வித்து சர்ப்பத்தி தலை நசுக்கும் சொல்லப்பட்ட எல்லாமே இதோ நீ அதற்காக நீ பிறந்திருக்கிறாய். அந்த தூதன் மரியாதை சந்திக்கவில்லை என்றால் உலகத்துல ஏன் பிறந்த? தற்கொலை பண்ணிட போறேன், செத்துற போறேன். பசுத்தாவின் அபிஷேகம் இல்லை. செய்தியில வந்து எத்தனை செய்தியை கேட்டோம், ஒன்னு அண்டர்ஸ்டாண்ட்.
அப்படி சொல்றவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் என்னோட ஒரு பர்பஸ் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஜெபத்துல இருந்தாலே வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. நான் தேவனுடைய சிந்தையிலிருந்து வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் அங்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கார். இந்த வழி பிரயாணம் கொடுத்து நம்மளுடைய தேவையை சந்திப்பார். ஹல்லேலூயா. நான் சரியானபடி கிரெடிட் கார்டு போட்டு நான் சரியா ஃபில்அப் பண்ணி பாஸ்வேர்டு கரெக்டா கொடுத்தா பேக்கேஜ் வந்துடும். ஹல்லேலூயா. என்ன ஜெபம் பண்ணாலும் அவர் தருவார். ஹல்லேலூயா. என் நாமத்தை எதை கேட்டாலும் தருவேன். நான் அந்த கிரெடிட் கார்டு எனக்கு சொந்தமானது. ஹல்லேலூயா. அது லெஜிட்டிமேட்டா சட்டப்படி கரெக்டா இருக்குது. ஹல்லேலூயா. எப்படி அந்த பேக்கேஜ் வராம போகும்? எத்தனை விசுவாசிக்கிறோம்? நீங்க ஜெபத்துல அதிகமான விசுவாசம் இருந்திருந்தால் present your token when you pray. நான் அன்றொருமால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். என்னுடைய பர்பஸ் இதுதான். என்னுடைய டோக்கனை நீங்க பிரசன்ட் பண்ணா ஜெபம் பண்ணும்போது granted. கிரெடிட் கார்டை பிரசன்ட் பண்ணா கிடைக்குது. டெபிட் கார்டை ஜெபிக்கல கொடுத்தா அவங்க எழுப்பு எடுக்கிறான். உடனே granted. பொருளை நம்ம கையில வச்சுட்டு வரோம். கேஷ் ஒன்றும் கொடுக்கல. ஹல்லேலூயா. நீங்க விதமான காலத்துல நம்ம ஜீவிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் வரவில்லை என்றால் மரியாளுக்கு நான் உலகத்துல எதற்காக பிறந்தேன்னு தெரியாது. சகரியாவுக்கு எதற்காக பிறந்தேன்னு தெரியாது. இந்த சாதாரண மக்களுடைய வாழ்க்கையிலே காலகாலமாய் தீர்க்கதரிசனத்தில் எழுதப்பட்ட வார்த்தை நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுது. ஹல்லேலூயா. நான் தேவன் ஒரு கலங்கரை இல்லாத ஒரு மணவாட்டியை பார்த்தார். ஹல்லேலூயா. Precious bride. Hallelujah. Without spot and without blemish. நான் அதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். Hallelujah. எனக்கு rapture experience தர போகிறார். Hallelujah. எந்த காரியம் என்னை சேதப்படுத்த முடியாது. நான் பாதுகாப்பான இடத்துல இருக்கிறேன். எத்தனை விசுவாசிக்கிறோம்? என் நாமத்தை எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கிறார். நான் என்றால் நான் கரெக்டான ஓனராக இருக்கிறேன். அது எனக்கு சொந்தமானது. Hallelujah. எல்லாத்தையும் கிரெடிட் கார்டை வச்சு எல்லாத்தையும் வாங்கலாம். அது எவ்வளவு என்றால் நீங்க எல்லா ஆசீர்வாதத்தையும் தேர்ந்து பெறலாம். ஹல்லேலூயா. இது அதுன்னு இல்லை, எல்லாமே அந்த பிரசன்ட் வேர்ல்ட் வந்து இந்த விஞ்ஞானம் கேஷ்லெஸ் சொசைட்டி இன்னைக்கு வந்து நம்ம தேவனுடைய வார்த்தையை காமிக்கும். ஹல்லேலூயா. மரியாளுக்கு அந்த பேக்கேஜ் வந்தது, சகரியாவுக்கு அந்த பேக்கேஜ் வந்தது, இதோ நமக்கு அந்த பேக்கேஜ் வருகிறது. ஹல்லேலூயா. பார்சல் உங்க வீட்டுக்கே வருது. நம்மளாம் செடிக்கணும். ராஜ்யம் நான் பழமுள்ள தூதர் கிறிஸ்து முத்திரையில திறந்து செவன் சீல் ஓபன் ஆகி நம்முடைய பர்பஸ் என்ன என்று தெரியுது. நம்முடைய பேர் எங்கே வெளிப்படுத்தப்படும். உலகத்தில் நம்ம எதற்காக வந்தோம் என்பதை அறிந்தோம். எங்கே போகிறோம், இப்பொழுது எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம், கர்த்தர் நமக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார், எல்லா ரெவலேஷன் நமக்கு வந்திருக்கிறது. நம்ம அதை அப்ளை பண்ணுவோம். அந்த இதை பாஸ்வேர்டை நம்ம ப்ரெசென்ட் பண்ணுவோம். அந்த நெட் எல்லா இடத்துல இருக்குது. ஆனால் பாஸ்வேர்டை ப்ரெசென்ட் பண்ணுது, கிரெடிட் கார்டை ப்ரெசென்ட் பண்ணுவோம். அந்த அலைன்மெண்ட்ல இருப்போம். அந்த கரெக்டா நம்ம அலைன்மெண்ட்ல இருப்போம். எது வேணாலும் நமக்கு என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு தருவேன். மெசேஜ் அதை ஹவர்ல நம்ம சின்சியரா இருப்போம். அவர் தேவனுடைய நியமங்களின்படி எல்லாத்துலேயுமே அவங்க கரெக்டா இருந்தாங்க. அவன் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அதை செய்கிறார். ஹல்லேலூயா. ரிவீல் பண்ணவில்லை என்றால் அவர் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து குழப்பத்திலே இருந்து தன் வாழ்க்கையை வித்தியாசமாக முடித்தது. இன்னைக்கு நமக்கு இந்த நேரத்துடைய மெசேஜ் ஏஞ்சலிக் மெசேஜ். இந்த மெசேஜ் வந்து நமக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்கை தரும். நம்ம லைஃப்பை குறித்த கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தரும். நம்ம காட்ஸ் ப்ரொவைடட் வேல முன்னேறி கொண்டோம். அடி மேல அடி எடுத்து அந்த ப்ரைட் வந்து இதை வார்த்தையின்படி அடி மேல அடி எடுத்து மார்ச் பண்ணி போய் கொண்டோம். வரிசையை விட்டு விலகாதபடி மார்ச் பண்ணி போய் கொண்டோம். அநேகர் வரிசையை விட்டு விலகிறார்கள். ஆனால் நாம் வரிசையிலே போய் ராஜ்யம் நமக்கு ஷேர். நம்முடைய பேர் ஆட்டோமேட்டிக் ஜீபஸ்ல இருக்கிறது. அவனோட ராஜ்யத்தை ஃபெய்த் நமக்கு தந்திருக்கிறார். அதனால அதுக்கு நம்ம சோதனை கிடையாது, அதுக்கு நம்ம துணி கிடையாது.